Chapter number 4, General Exception. இந்த ஜெனரல் எக்ஸெப்ஷன் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு வரி செய்திகளாக இவற்றை நம்ம டச் பண்ணிட்டு பிறகு போனா நல்லா இருக்கும். ஏனென்று சொன்னால் இதை நீங்க ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கூட இதை நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நிறைய தேரிகளும் இருக்கிறது. டெட்டரண்ட் தேரி இருக்கு, தேரி இருக்கிறது, ரிஃபார்மேட்டிவ் தேரி இருக்கிறது, ரெட்ரிபியூட்டிவ் தேரி இருக்கிறது, எக்ஸ்பிளேட்டரி தேரி இருக்கிறது. இந்த தேரிகள் இருக்கிறது. இந்த ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸை மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 76 and 79 மிஸ்டேக். இப்போ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சில கேஸை வந்து முடிக்கிறாங்க பாருங்க. காவல் நிலையத்துல நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னா எஃப்ஐஆர் போட்டு ஃபர்தரா 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசியின் படி அவற்றை நெகட்டிவ் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. மேற்கொண்டு இந்த வழக்கை புலன் விசாரணை செய்கையில் எவ்வித முன்னேற்றமும் கிடையாது, எவ்விதமான நியாயமான முகாந்திரம் கிடையாது, எனவே இந்த வழக்கினுடைய விசாரணை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் அனுப்புவாங்க அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசியின் படி கோர்ட்டுக்கு. அப்ப அங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் எம்மா பண்ணிட்டேன், கேஸை எம்மா பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க. மிஸ்டேக் ஆஃப் லா அப்ப எம்எஃப் பண்ணாலும் சரி அல்லது ஏடி பண்ணாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான், மோரலஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆக்ஷன் டிராப், நாம கொடுக்கிற ஒரு ரிப்போர்ட்டை வச்சு எஃப்ஐஆர் போட்டுட்டு அதன் பிறகு மேற்கொண்டு விசாரணை செய்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை, எனவே இந்த வழக்கை தொடர்ந்து முடித்து வைக்கப்படுகிறது. ஆக்ஷன் டிராப் பண்ணிருவாங்க, ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 76 and 79 இதையெல்லாம் அது கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல். ஜுடிஷியல் ஆக்ட்ஸ் அப்படி என்று சொன்னாலே செக்ஷன் 77, 78, ஆக்சிடென்ட் 80 நாம பார்த்துட்டோம், நெசசிட்டி 81 பார்த்துட்டோம், இன்ஃபான்சி 82, 83 பார்த்து விட்டோம், இன்சானிட்டி செக்ஷன் 84 பார்த்துட்டோம், இன்டாக்சிகேஷன் செக்ஷன் 85, 86 பார்த்து விட்டோம், கன்சென்ட் செக்ஷன் 87, 91 கன்சென்ட், குட் ஃபெய்த் செக்ஷன் 88, 93 குட் ஃபெய்த், கம்பல்ஷன் ஆர் த்ரெட் செக்ஷன் 94, ட்ரிவியல் ஆக்ட்ஸ் செக்ஷன் 95. இந்த 76ல இருந்து 95 வரை நாம பார்த்து விட்டோம். இப்போ 76ல இருந்து 95 வரை கண்டிப்பா கொஸ்டின் உண்டு. குறிப்பா 95 கேட்பாங்க, 95 கண்டிப்பா கேட்கறாங்க. நிறைய எக்ஸாம்ல அண்டர் செக்ஷன் 95 கேட்டிருக்காங்க. செக்ஷன் 87 கன்சென்ட் கேட்கறாங்க, வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜரியா எதற்கு பொருந்தும் ஐபிசில செக்ஷன் 87 கேட்கறாங்க. இன்சானிட்டி 84 கேட்கறாங்க, இன்ஃபான்ஸ்ல கேட்கறாங்க, செக்ஷன் 82, 83 கேட்கறாங்க. இதுல டோலி இன் கேபெக்ஸ் எதற்கு பொருந்தும் செக்ஷன் 82, மலேசியா சப்ளெட் எதற்கு பொருந்தும் செக்ஷன் 83. நிறைய லீகல் மேக்ஸிம்ஸ் இதுல பயன்படுது சார். Now we are moving on under section 96 to 106. மிக மிக முக்கியமான ஒரு பகுதி இது. இந்த 96 to 106 மிக மிக முக்கியமான பகுதி. இந்த 76ல இருந்து 106 வரையிலும் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். இந்த 30 சட்டப்பிரிவும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இதை திரும்ப திரும்ப நம்ம காதால கேட்டாதான் மனசுல பதியும். அதுக்காக தான் இதை நான் மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் உங்களுக்கு. செக்ஷன் 76 என்ன சொல்றாங்க, மேல் அதிகாரி சொல்றத கீழ் அதிகாரி கட்டுப்பட்டு நடக்கணும். ஒருத்தர் கைது பண்ணுங்கன்னு கோர்ட் சொல்றாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அந்த கோர்ட் ஆபீசர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம். என்கவுண்டர் பண்றேன்னு சொல்றாங்க, மேலதிகாரி துப்பாக்கியை கொடுத்து சுடுங்கன்னு சொன்னாங்கன்னா சுட்டுதான் ஆகணும். அப்ப சுடுற போலீஸ் வந்து குற்றவாளியான கிடையாது. இதுதான் 76. 77 பொதுவா மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா 76, 79 தான் சொல்றாங்க மிஸ்டேக் என்ற வார்த்தை வரும்.
அதை படிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும். பண்ண முடியுமா? தூக்கு தண்டனை கைதிக்கு வந்து அந்த ஜெயில இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர் தான் அந்த ராடை பிடிச்சி இழுப்பாரு. அப்ப அந்த பலகை எல்லாம் விலகும். அந்த அக்யூஸ்ட் இறந்து போறாரு. இப்ப சுப்பீரியர் அத்தாரிட்டி சொல்றாங்க, நீதிமுறையில ஜுடிஷியல் ஆக்ட் அது. கோர்ட் சொல்லிட்டாங்க, தண்டனை நிறைவேற்றாங்க. ஜெயில இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஆபீசர் அவர் தான் அந்த தூக்கு மேடையில இருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பி ராடை பிடிச்சி இழுப்பாரு. பலகை விலகும். அந்த அக்யூஸ்ட் இறந்து போயிடுறாரு. அதுக்காக அந்த ஜெயில இருந்த அந்த கடைநிலை ஊழியரை வந்து கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தண்டிக்க முடியுமா? முடியாது. இதுதான் 77. சிம்பிளான விஷயம். 78ல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அந்த கட்டளையை செய்கின்ற ஒரு நீதிபதி இருக்காரு. அந்த நீதிபதி வந்து ஒரு அக்யூஸ்ட விசாரிச்சு தூக்கு தண்டனை கொடுக்கிறார். உடனே அந்த நீதிபதியே தண்டிக்க முடியுமா? முடியாது. செக்ஷன் 79, ஒரு கொலை நடக்குது, அதை பாக்குறாரு. அப்ப அந்த என்ன பண்றாரு, கொலையாளிகளை பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சட்டத்துல இடம் இருக்கு. அப்ப யார் கொலை பண்ணானோ அந்த கொலையாளியை பிடிக்கிறார். பிடிக்கின்ற பொழுது தற்காப்புக்காக சில விஷயங்களை பயன்படுத்துறாரு. அதனால அந்த கொலையாளிக்கு சில காயங்கள் ஏற்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக அதை பிடிக்கிற அந்த பொதுமக்கள் வந்து குற்றவாளிகளா கிடையாது. இதுதான் செக்ஷன் 79. 78ல என்ன சொல்றாங்க? சட்டப்படி செய்யக்கூடிய ஒரு காரியம், லாஃபுல் ஆக்ட் தான். செக்ஷன் 80ல் தான் அந்த கை கோடாரி, கோடாரில மரம் பழக்கிறாரு, ஒரு விறகு பழக்கிறாரு. கோடாரினுடைய காம்பு கழண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் தலையில பட்டு அவர் இறந்து போயிட்டாரு. அந்த விறகு வெட்டி வந்து தண்டிக்க முடியுமா? முடியாது. இது ஆக்சிடென்ட் தான், இது மர்டர் கிடையாது. செக்ஷன் 81 என்ன சொல்றாங்க? ஒரு பெரிய கப்பல் போறாரு, அந்த பெரிய கப்பல் இது நெசசிட்டிக்காக பெரிய கப்பல் போகுது, எதிர்த்தாப்புல ஒரு சின்ன கப்பல் வருது. அந்த கப்பலை மோதினா ஏறக்குறைய 100 பேர் இறந்துருவாங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன படகுல 2 பேர் வராங்க. வேற வழியில் அந்த கப்பல் ஓட்டி இந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் அந்த சின்ன படகை மோதி கூட அந்த 2 பேருக்கு உயிர் சேதம் ஏற்படுத்தலாம். அது தவறே கிடையாது. ஏன்னா நெசசிட்டி, தேவை. இந்த கப்பலை விட சின்ன கப்பல்ல மோதினா நிறைய பேர் இறந்துருவாங்க. அதை விட ஒரு சின்ன படகு வருது, 2 பேர் தான் இருக்காங்க, வேற வழி இல்ல, அவனை மோதிடலாம். இது தேவையான ஒன்று. ஒரு பெரிய விபத்தை தவிர்ப்பதற்காக ஒரு சிறிய விபத்தை ஏற்படுத்தலாம். இதுதான் செக்ஷன் 81, நெசசிட்டி. ஒரு வீடு எரியுது, பக்கத்து வீட்டினுடைய கூரை, அந்த கூரையை வந்து பிடிங்கி எடுத்து அப்புறப்படுத்தலாம். இல்லைன்னா இந்த பக்கத்து வீடு எரிஞ்சு போயிடும், அது நெசசிட்டி. 81 பொறுத்தவரை இந்த கப்பல், இந்த வீடு தீப்பற்றி எரியுது. செக்ஷன் 82, 7 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கொலையே பண்ணாலும் தண்டிக்க முடியாது. டோலி இன் கேபெக்ஸ். செக்ஷன் 83, 7 வயசுக்கு மேற்பட்டு 12 வயசுக்குள்ள ஒரு குழந்தை, ஆனா அந்த குழந்தைக்கு நம்ம எது சொன்னாலும் புரியல, இம்மெச்சூர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர் கிடையாது. அப்ப அந்த குழந்தையால் செய்யப்பட்ட எந்த ஒரு குற்றமும் குற்றம் ஆகாது. செக்ஷன் 84, இந்த 84ல தான் சார் இந்த மெக்னாடான் கேஸ் இருக்கிறது. அதுல வந்து ரூல் எல்லாம் இருக்கிறது. செக்ஷன் 84னாவே இன்சானிட்டின்னு சொன்னாவே மெக்னாடான் கேஸ் தான். செக்ஷன் 85, செக்ஷன் 85 பொறுத்தவரை ஒருத்தருக்கு வலுக்கட்டாயமா அவர் வாயில வந்து ஒரு சாராயத்தையே பீர் பிராந்திய திணிக்கிறாங்க, அட்மினிஸ்டர் பண்றாங்க, குடிக்க வைக்கிறாங்க வலுக்கட்டாயப்படுத்தி. அந்த நபருக்கு சாராயம் குடிக்கணும் அல்லது பீர் பிராந்தி குடிக்கணும், ரம்மு விஸ்கி குடிக்கணும்னு எண்ணம் கிடையாது. அல்லது கஞ்சா, ஹெராயின், LSD மாத்திரை, போதை ஊசி அவருக்கு விருப்பம் கிடையாது. அவருக்கு வலுக்கட்டாயமா ஒருத்தவங்க செலுத்துறாங்க, அட்மினிஸ்டர் பண்றாங்க. அதன் அடிப்படையில் ஒரு தப்பு பண்றாரு. அப்ப அவரை தண்டிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எகைன்ஸ்ட் ஹிஸ் வில், அவருடைய விருப்பத்திற்கு மாறாக ஆல்கஹாலை வந்து அட்மினிஸ்டர் பண்றாரு பை சம்படி எல்ஸ். அப்ப குடி போதையில இருக்கிற ஒரு நபர் அவர் செய்த குற்றம் குற்றம் ஆகுமானா? குற்றம் ஆகாது. காரணம், அவரது விருப்பத்திற்கு மாறாக
அந்த போதை ஊட்டப்பட்டு இருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 86ல ஏதாவது ஒரு பெரிய பியூட்டி. சில பேர் கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, குடிக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. இன்னைக்கு குடிச்சிட்டு போயிட்டு இவன் வீட்டுல சண்டை போடணும், இவனை அடிக்கணும், இவனை அசிங்கமா திட்டணும். அந்த மாதிரி இவர் குடிப்பதற்கு முன்னாடியே மனசுல பிக்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு குடிச்சிட்டு போயிட்டு இவரே போய் சண்டை போடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாலண்டரியா குடிச்சிட்டு சண்டை போடுறாரு. யாரு இவருக்கு போர்ஸ் பண்ணி சாராயத்தை ஊத்தல, சாராயம் இவரை குடிக்க வைக்கல, பீர் பிராந்தி குடிக்க வைக்கல. இவரே இவருடைய சுய விருப்பத்தோடு இவரிடம் வேறு ஒரு நபரிடம் சண்டை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இவரே குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாரு. சட்டத்துடைய பாதுகாப்பு இவருக்கு கிடைக்குமானா கிடைக்காது. 86ல அவருக்கு எந்தவித டிஃபென்ஸும் கிடையவே கிடையாது. ஏன்னா குடிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சண்டை வாங்கணுன்ற எண்ணத்தோட தான் குடிக்கிறாரு. செக்ஷன் 87, இந்த 87 பொறுத்தவரையிலையும் 18 வயசுக்கு மேற்பட்ட நபர், இதுதான் இதுல ஆபரேட்டிவ் வேர்டு. வாலண்டரி நான் ஃபிட் இன்ஜூரியா ஐபிசில செக்ஷன் 87க்கு தான் பொருந்தும். அப்ப 18 வயசுக்கு மேற்பட்ட நபர் அப்படின்னு சொன்னா அடல்ட். Any person who has attained the age of 18 years, அப்ப who is called adult. இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் அதான் சொல்லுது செக்ஷன் 3ல. 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அநேகமா ஒரு காயம் விளைவிக்கும், மரணம் விளைவிக்கும் என்று தெரிந்தே, ஆனால் ஒரு மரணம் விளைவிக்கணும், காயம் விளைவிக்கணும் என்ற எண்ணம் கிடையாது. அநேகமா இதெல்லாம் நடக்கும், இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்கும்னு தெரிந்தே ஒருத்தர் கிரிக்கெட் பாக்குறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து ஸ்டேடியத்துக்கு வராரு. ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் பிளேயர் பந்து அடிக்கிறாரு. அந்த பந்து பார்வையாளர் ஸ்பெக்டேட்டர்ஸ் தலையில பட்டு இறந்து போயிட்டாங்க. உடனே பேட்ஸ்மேன் மேல கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன்னா செக்ஷன் 87 அதான் சொல்லுது. ஒரு வால் சண்டை நடக்குது, அப்ப அதை பார்க்க போறாரு, அல்லது வால் சண்டையில போர் வீரரா இருக்கிறாரு, அல்லது கிரிக்கெட்ல பிளேயரா கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல கிரிக்கெட்ல வந்து பவுலர் வந்து பந்து வீசுவாரு, தலையில பட்டு பேட்ஸ்மேன் இறந்து போயிடுவாங்க. அதுக்காக பவுலர் வந்து அக்யூஸ் ஆக முடியுமா? முடியாது. அதே போலதான் வால் சண்டை போடுற 2 வீரர்கள் சண்டை போடுறாங்க. இது ஒரு போட்டி. அந்த போட்டியில வால் வீச்சுல வந்து தவறுதெல்லாம் வந்து எதிராளி மீது பட்டுடுது, அவர் இறந்து போயிட்டார். அதுக்காக இந்த ஏ என்ற வால் வீச்சாளர் அவர் மீது ஏதாவது நம்ம வழக்கு போட முடியுமா? முடியாது. செக்ஷன் 87 அதுக்கு கை கொடுக்கும். செக்ஷன் 88 மரணம் விளைவிக்கணும் எண்ணம் கிடையாது, ஆனா ஒருத்தருடைய நலனுக்காக நல்லெண்ணத்தோடு சம்மதத்தோடு வேறு ஒருவருடைய நலனிற்காக ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் எ பர்சன், நல்லெண்ணத்தோடு ஆன் குட் ஃபெய்த் ஒரு விஷயத்தை கன்வே பண்றாரு. அப்ப செக்ஷன் 88ம் செக்ஷன் 93ம் குட் ஃபெய்த் என்ற வரையறைக்குள் வருகிறது. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு தகவலை சொல்றாங்க, ஒரு விஷயத்தை செய்யறாங்க, அது குற்றம் கிடையாது. அப்ப 88 எதை பற்றி பேசுகிறது? மரண விளைவிக்கும் எண்ணமே கிடையாது, ஒருவருடைய நலனுக்காக நல்லெண்ணத்தோடு சம்மதத்தோடு செய்யப்படும் செய்கை. வலியால ஒருத்தர் துடிக்கிறார், ஒரு பேஷண்ட். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணா கண்டிப்பா அவர் இறந்துருவார்ன்ற விஷயம் டாக்டருக்கு தெரியும். இருந்தாலும் டாக்டர் அதை சொல்லிட்டார், அல்லது அந்த டாக்டர் வந்து அந்த சர்ஜரி வந்து மேற்கொள்றாரு. அவ்வாறு சர்ஜரி செய்கின்ற பிறகு பேஷண்ட் சம்மதம் கொடுக்கிறாரு, டாக்டர் நல்ல எண்ணத்தில் தான் சர்ஜரி பண்றாரு. இருந்தும் அந்த சர்ஜரியினுடைய விளைவாக அந்த பேஷண்ட் வந்து இறந்துட்டார். சிகிச்சை பலனின்றி அந்த பேஷண்ட் இறந்துட்டார். இப்ப டாக்டர் மேல கேஸ் போட முடியுங்களா? முடியாது. இதுதான் செக்ஷன் வந்து 88. 88ம் 93ம் டாக்டருக்கான செக்ஷன். இது மருத்துவருக்கான டிஃபென்ஸ். இது செக்ஷன் 88 and 93. செக்ஷன் 89ல என்ன சொல்றாங்க? ஒரு கார்டியன் அல்லது அந்த குழந்தையினுடைய சம்மதத்தோடு அல்லது ஒரு இன்சானிட்டி பர்சன் இருக்காங்க, அந்த இன்சானிட்டி பர்சனுக்கு பைத்தியமாக இருப்பவருக்கு இருக்கக்கூடிய ஒரு காப்பாளர் அல்லது பேரண்ட்ஸ், அவங்க என்ன பண்றாங்க? நல்லெண்ணத்தின் அடிப்படையில ஒரு சம்மதம் கொடுக்குறாங்க. என் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர், அப்பதான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க.
அப்ப 12 வயசுக்கு மேற்பட்ட 12 வயசுக்கு உட்பட்ட அல்லது பைத்தியமாக இருக்கிற ஒரு குழந்தை, பைத்தியமாக இருக்கிறவருடைய நலனுக்காகவோ அல்லது 12 வயதிற்கு உட்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும். அப்பதான் அவங்க உயிர் பழைக்க முடியும். இப்ப ஆபரேஷன் பண்றாங்க, குழந்தை இறந்து போச்சு. அல்லது ஆபரேஷன் பண்றாங்க, அந்த பைத்தியமா இருந்தவர் இறந்து போயிட்டார். உடனே அந்த கார்டியனை வந்து நம்ம அந்த அக்யூஸ்டா தண்டிக்க முடியுமா? முடியாது. அவங்களுக்கு என்ன எண்ணம்? இந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ண எப்படியாவது உயிர் காப்பாத்திடலாம். அப்ப நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கார்டியனுடைய சம்மதத்தோடு ஒரு செயல் நடைபெறுகிறது. அதன் விளைவு மரணமாக கூட இருக்கலாம், அல்லது காயமாக கூட இருக்கலாம், கொடுங்காயமாக கூட இருக்கலாம். எனவே அந்த கார்டியன் மீது தண்டிக்க முடியுமா? கார்டியனை தண்டிக்க முடியாது. கார்டியன் மீது வழக்கு போட முடியுமா? முடியாது. ஏன்னா இன்டென்ஷன் முதல்ல முக்கியம். அப்ப இந்த இன்டென்ஷனை பொறுத்தவரை செக்ஷன் 89ல வந்து ஒரு இன்டென்ஷனோட உட்கருத்துடன் மரணம் விளைவித்தலுக்கோ அல்லது மரணம் விளைவிக்க முயற்சி செய்யும் செயலுக்கோ இது பொருந்தாது. செக்ஷன் 89 அநேகமாக மரணத்தை விளைவிக்க கூடும் என்று தெரிந்தே ஒருத்தர் கன்சென்ட் கொடுக்கிறாருன்னா அது பொருந்தாது. அப்ப கன்சென்ட் எப்படி இருக்கணும்? நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த கன்சென்ட் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். The consent has to be given by the guardian on good faith. அப்ப அங்க வந்து மரண விளைவிக்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது, கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. இதான் செக்ஷன் 89ல சொல்றேன். இப்போ ஒரு குழந்தையினுடைய நலனுக்காக அந்த குழந்தையினுடைய சம்மதமின்றி அந்த குழந்தையின் உடம்புல இருக்கக்கூடிய, வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு கட்டியை வந்து அகற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுவை சிகிச்சை செய்யறாங்க. அந்த அறுவை சிகிச்சை அந்த குழந்தையினுடைய மரணத்தை அநேகமாக விளைவிக்க கூடும் அப்படின்னு தெரிந்திருந்தாலும், ஆனால் குழந்தைக்கு மரண விளைவிக்கும் உட்கருத்து கிடையாது, குழந்தை சாவடிக்கணும்னு எண்ணம் கிடையாது. ஆபரேஷன் பண்ணா குழந்தை ஒருவேளை பிழைக்கலாம் அல்லது இறந்தும் போகலாம். இறந்து போகலாம் என்று தெரிந்திருந்தும் கூட நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த ஆபரேஷனுக்கு அந்த கார்டியன் அந்த குழந்தையை உட்படுத்துறார். அந்த கார்டியனுடைய எண்ணம் என்ன? அந்த குழந்தை எப்படியாவது குணமடையணும், அதான் அவருடைய நோக்கம். அவ்வாறு இருந்தால் இந்த விதி விலக்கு அவருக்கு பொருந்தும். இல்ல ஆபரேஷன் பண்ண குழந்தை செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்கு இந்த டிஃபென்ஸ் பொருந்தாது. அந்த குழந்தை உடம்புல இருக்கிற கட்டியை நீக்கணும், அதுக்காக வந்து ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் பண்ணா அநேகமா அந்த குழந்தை இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த கார்டியன் சம்மதம் கொடுக்கிறாரு. இந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணுங்க சார், எப்படியே காப்பாத்துங்கன்னு சொன்னார்னா ஆபரேஷன் பண்றாங்க. குழந்தை இறந்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செக்ஷன் 89 படி அந்த கார்டியன் வந்து இந்த டிஃபென்ஸ்ல வந்துடுறாரு. கெட்டெண்ணத்தின் அடிப்படையில் செய்ய சொன்னார்னா இந்த டிஃபென்ஸ் அவர் எடுக்க முடியாது. செக்ஷன் 90 ஒரு த்ரெட் பண்றாங்க, மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது, ஒரு அச்சத்தினாலோ தப்பான எண்ணத்தினாலோ கொடுக்கப்படுவதாக தெரியும் ஒரு சம்மதம். அப்ப ஒரு இன்சென்ட் பர்சன் ஒரு சம்மதம் சொல்றாரு, சம்மதம் கொடுக்கிறாரு. அது சம்மதமா எடுத்துக்க முடியுமானா முடியாது. அவரே வந்து பைத்தியமா இருக்கிறாரு, அவரு சம்மதம் கொடுத்தா அது செல்லாது சட்டப்படி. ஏன்னா நம்ம எது சொல்றோமோ அது புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் அவர் இல்லாத பட்சத்தில் அவரால் கொடுக்கக்கூடிய சம்மதம் சம்மதமாகாது. அதை போல 12 வயசுக்கு உட்பட்ட ஒரு நபரால் கொடுக்கப்படக்கூடிய சம்மதம் உண்மையான சம்மதம் ஆகாது. அப்ப அச்சத்தினாலோ கேடு ஏதாவது ஏற்படுகின்ற பயத்தினால் அல்லது சங்கதி பற்றிய தப்பான ஒரு எண்ணத்தினால் ஒருவரால் சம்மதம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அத்தகைய பயம், அந்த தப்பெண்ணத்தின் காரணமாக அந்த சம்மதம் கொடுக்கப்பட்டது என்றதாக அந்த செய்கை செய்பவர் அறிந்திருந்தாலும் கூட சம்மதமாகாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணை நான் தான் உன்னுடைய கணவன் என்று சொல்லி நம்ப வைத்து அந்த பெண்ணை கடத்திட்டு போறாங்க, என்டைஸ் பண்றாங்க. அதன் அடிப்படையில் அந்த பெண்ணை நம்பிட்டாங்க, இவர் தான் நம்முடைய கணவன், ஓ தாலி கட்டிட்டார் போல இருக்கு, வேற வழியில இவரோட தான் நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்றாங்க. அன்றிரவு அந்த பெண் வந்து தன்னுடைய பெட்டை வந்து ஷேர் பண்றாங்க அந்த நபரோட. எந்த அடிப்படையில ஷேர் பண்றாங்க? கழுத்துல தாலி இருக்கு, அவரும் சொல்றாரு, சுற்று வட்டாரத்துல இருக்கவங்க சொல்றாங்க இவர் தான் உன்னுடைய கணவர், நம்ப வைக்கிறாங்க, வேற வழி இல்ல, பெட்டை ஷேர் பண்றாங்க.
அடுத்த நாள் தான் தெரியுது இவர் ஏமாத்தி இவங்க எல்லாம் இருந்தவங்க எல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க, அந்த பொய்யை நம்ம நம்பிட்டோம், இவர் தான் நம்ம வீட்டுக்காரர் நம்பிட்டோம். அப்ப இவரோட நம்ம வந்து பெட் ஷேர் பண்ணிட்டோம், நம்மளை ஏமாத்திருக்காருன்னு அந்த பெண்ணுக்கு தெரிய வருது. இப்ப பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து அந்த நபர் மீது புகார் கொடுத்தால் சட்டப்படி செல்லுமானா கண்டிப்பா செல்லும். ஏன்னா ஒரு தப்பான எண்ணத்தின் அடிப்படையில இவர்தான் தன்னுடைய கணவர் என்று சுற்றுவட்டார் அந்த நபரும் சொல்றாங்க. அதன் அடிப்படையில வேற வழி இல்லைன்னு அந்த பெண்ணும் நம்பிட்டாங்க. நம்பி அதன் அடிப்படையில் தன்னுடைய பெட்டை ஷேர் பண்றாங்க அவரோட. அதன் பிறகுதான் தெரிய வருது தன்னை ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க, பொய்யான வார்த்தைகளை சொல்லி நம்மளை நம்ப வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் செக்ஷன் 19 படி அது சம்மதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாரு அந்த மனுஷன். அந்த ஆண் நபர் மேல் பர்சன் டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. இல்ல இவங்க முழு சம்மதத்தோடு தான் என்கிட்ட பெட் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுத்தானா அது வேலிட் டிஃபென்ஸ். ஆனா வேலிட் டிஃபென்ஸே கிடையாது. ஏன்னா தப்பான எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு சம்மதத்தை அவர் பெற்று அவர் பெட்டை ஷேர் பண்ணிட்டாரு. அப்ப கன்சென்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு டிஃபென்ஸா எடுக்கவே முடியாது. இட் இஸ் நாட் ஏ வேலிட் கன்சென்ட். அதே போல ஒரு பெண்ணோ அல்லது ஒரு குழந்தையோ தனியா போயிட்டு இருக்காங்க, வேற வழியே இல்லை, ஒரு தனிமையான ஒரு பகுதி. அந்த நேரத்துல ஒரு நபரோ அல்லது ஒன்றுக்கு இரண்டு பேர், 2-3 ஆண் நபர்களோ அந்த பெண்ணை கடத்தின் போயிட்டு அந்த பெண்ணோட பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அப்ப அந்த பெண்ணு நினைக்கிறாங்க நம்மள உயிரோட விட்டாவே போதும், அப்ப அமைதியா இருக்கிறாங்க. அந்த பெண்ணோட அல்லது அந்த குழந்தையோட அவர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ற செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுனா அது செல்லாது ஆரம்பத்திலேயே. இருந்தாலும் இவங்க 18 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இவங்க அமைதியா இருக்கிறாங்க. பாலியல் பலாத்காரம் நடந்து போச்சு, அங்கிருந்து தப்பிச்சு வராங்க. பிறகு உயிரோட இந்த அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அல்லது வீட்டுல வந்து சொல்றாங்க, அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க தகவல். அதன் அடிப்படையில காவல் நிலையத்துல போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி போலீஸ் ஆபீசர் கேஸ் போடுறாங்க. அப்ப இந்த அக்யூஸ்ட் எல்லாம் டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷம், இத்தனை மணிக்கு அவங்கள வந்து நாங்க வந்து கூப்பிட்டு போனோம், வாயை பொத்தி தூக்கிட்டு போனோம், உண்மைதான். ஆனா அங்க போன பிறகு அவங்க எந்தவித தடுப்புக்கான முயற்சி எதுவுமே பண்ணல, எங்களை தள்ளி விடல, சத்தம் போடல, எதுவுமே பண்ணல. அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. அப்ப நாங்க அவங்களோட பாலியல் பலாத்காரம் செய்கின்ற பொழுது அவங்க அமைதியாக எங்களுக்கு கோஆபரேட் பண்ணாங்க. எனவே இது வந்து ரேப் என்ற வரையறைக்குள் வராதுன்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டிஃபென்ஸ் சட்டப்படியான டிஃபென்ஸா கிடையாது. ஏனென்று சொன்னால் தனியா மாட்டிட்டு இருக்காங்க. நோ ஒன் டு ஹெல்ப் ஹர். அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட அங்க கிடையாது. ஒரு லோன்லி பர்சன், சோல் பர்சன் அவங்க. அப்ப 1-2-3 பேர் வந்து அந்த அம்மா வந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அவங்க உயிரோட விட்டா போதுன்னு தான் நினைப்பாங்க அந்த நேரத்துல. இல்லைன்னா அவனை அடிச்சே கொண்டுருவானு நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு. அதனால அவங்க எந்தவித தடையும் எங்களுக்கு ஏற்படுத்தல, அவங்க எங்களுக்கு கோஆபரேட் தான் பண்ணாங்க. எனவே அது வந்து ரேப் கிடையாது, அவங்க சம்மதிச்சுதான் எங்களோட வந்து அவங்க பாலியல் பலாத்காரம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்யூஸ்ட் டிஃபென்ஸ் எடுத்தானா அந்த டிஃபென்ஸ் செல்லாது. அப்ப அச்சத்தினால தப்பான எண்ணத்தின் அடிப்படையிலையும் ஒரு சம்மதத்தை பெறாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணு கேஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது ரேப் தான். அந்த அக்யூஸ்ட் வந்து கன்விக்ட் தான் பண்ணுவாங்க. செக்ஷன் 91 பொறுத்தவரை இது கருச்சிதைவு, அபார்ஷன். அபார்ஷன் ஒன்னே ஐபிஎஸ்ல 313 ஞாபகம் வரணும். சிஆர்பிஎஸ்ல 313 பெட்டிஷன் போடுறோம் இல்லைங்களா? 313 பெட்டிஷன் போடுவோம். 313 கொஸ்டின் நடக்கும். அதே போல ஐபிஎஸ்ல 313, 312 and 313 மறக்கவே கூடாது நீங்க. அதுல தான் அபார்ஷனை பத்தி சொல்றாங்க ஐபிஎஸ்ல. அப்ப கருச்சிதைவு செய்வதானது ஒரு பெண்ணினுடைய உயிரை காப்பாற்றும் பொருட்டு கருச்சிதைவு பண்ணா ஓகே. 1 மாசம் பிரெக்னன்சியா இருக்காங்க, கருச்சிதைவு பண்றாங்க, 2 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும். 2 மாசம் கருச்சிதைவு, 2 மாசம் பிரெக்னன்சியா இருக்கிறாங்க, கருச்சிதைவு பண்றாங்க, 4 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும். அருமையான கேஸ் லாஸ் இருக்கு. அப்ப ஒரு கருச்சிதைவு என்பது ஒரு பெண்ணுடைய உயிரை காப்பாற்றும் பொருட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற போது அது குற்றம் கிடையாது. ஆனால்
அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றும் பொருட்டு நல்லெண்ணத்துடன் செய்ய இல்லாத போது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இது நம்ம நடைமுறையில நிறைய நடக்குது. லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல இருப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த லவர்ஸ் வந்து எல்லை மீறிடுவாங்க. இவர் ஒரு ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுப்பாரு, தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுவாரு, என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுவாரு. ஏன்னா அந்த பெண்ணை ஏமாத்தணும் இல்லைங்களா? அப்ப ஆண்கள் வந்து ஒரு பொய்யான சத்தியத்தை பண்ணி, உன்னை தவிர வேற யாரும் கட்டிக்க மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறி அந்த வார்த்தையை நம்பிய அந்த அபலை பெண், அதன் அடிப்படையில் அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இவரு பார்க்கு பீச் அங்க எங்கன்ட்டு கூட்டு போவாரு. இவர்தான் திருமணம் செய்து போறாரே என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில அந்த ஃபீமேலும் அவரோட போவாங்க. அங்க ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி எப்படியோ அந்த பெண்ணோட ஒரு பெட்டை ஷேர் பண்ணிடுவார். அதன் பிறகு இவங்க கன்சீவ் ஆன பிறகு விஷயத்த சொன்ன பிறகு அவர் என்ன சொல்லுவாரு, இல்ல இல்ல எங்க வீட்டுல வேற பொண்ணு பாக்குறாங்க, வசதியானவங்க, எனக்கு பிசினஸ் வைக்க 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க, உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, நீங்களும் படிச்சு இல்ல, டீசெண்டா இல்ல, ஃபேமிலி சரியில்லை, திருமணத்துக்கு முன்னாடியே நீங்க என் கூட இந்த மாதிரி இருக்குன்னா பல பேர் கூட நீ இந்த மாதிரி பழகி இருக்கிற, இப்படி என்னென்ன வாயில வருமோ அந்த வார்த்தையெல்லாம் பேசுவாங்க சார். அந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறப்ப அந்த பெண்ணு வந்து இறந்து போற அளவுக்கு அவங்க இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போயிட்டு, ஆண்கள் அந்த நேரத்துல வந்து தன்னுடைய சுய இச்சையை வந்து பூர்த்தி பண்ணிட்டு அந்த பெண்ணை நடுத்தருவில் விட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல AWPSல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் நிறைய வரும். அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் போறப்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா ஜட்ஜுக்காக போனாலும் இன்ஸ்பெக்டர்ட்ட நம்ம விஷயத்த சொல்லிடணும். அதுதான் நம்முடைய புத்தால்தனம். ஏன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்ச வரலையும் நம்ம 99.9% சேர்த்துதான் வைக்கணும் சார். இல்ல அது பெரிய பாவம். என்னதான் ஃபீஸ் கை நிறைய ஃபீஸ் வாங்கினாலும் ஒரு பெண்ணுக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை ஒரு சில வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. நானே பார்த்திருக்கேன். கேட்டா ஃபீஸ் கொடுக்குறாங்க, தொழில் தர்மம். என்ன தர்மம்? மனசாட்சிக்கு அடுத்ததுதான் தொழில் தர்மமே. அவன் ஓகே பண்ணிடுவான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க, எஸ்ஐ எல்லாம் மிரட்டி பொண்ணு பாவம்பா, இந்த பாவம் எல்லாம் விடாதுப்பா, பாவம்பா, நீ தாலி கட்டுப்பா அப்படின்னு சொல்லி எப்படி அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க AWPSல. ஆனா நம்ம வக்கீல் விட மாட்டார். போனவர் முடிஞ்ச வரலையும் அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் சார். நாம வந்து இந்த அக்யூஸ்டுக்கு சாதகமா நம்ம போனாலும் கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு திருமணம் ஏற்படுறதுக்கு நாம மறைமுகமா உதவி செய்யணும். அது ரொம்ப நல்ல விஷயம். ரைட். அப்ப இந்த கருச்சிதைவு இந்த அப்ப பிரெக்னன்சியா இருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவாரு, இல்ல நீ கருவு கலைச்சிட்டு வாங்க, அந்த மாத்திரை வாங்கி தரேன், கருவு கலைச்சிருங்க, நான் மெடிக்கல் டேப்லெட்ஸ் வாங்கி கொடுக்குறேன், அப்படி இல்ல நான் பப்பாளி பழம் வாங்கி தரேன், இப்படி ஏதோ ஆசை வார்த்தையில சொல்லி அந்த கருவை கலைப்பாங்க. அப்பதான் நான் கல்யாணம் பண்ணுவேன், தாலி கட்டுவேன், எல்லாம் கட்ட மாட்டேன். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கருவை கலைச்சிட்டு அதன் பிறகு இவர் வந்து இப்பவே இந்த மாதிரி பொய் சொல்லி நம்ம தப்பா நடந்தவர், கருவை கலைச்சிட்ட பிறகு இவர் நிச்சயமா வந்து அவங்க அப்பா அம்மா பேச்சதான் கேட்பாரு, நம்மளை கட்டிக்க மாட்டாரு, வேற யாராவது தான் அவர் கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வரும். அப்ப டவுட் வரப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கருவை வந்து கலைக்க மாட்டாங்க. இது போன்ற சூழ்நிலையில அந்த கருவை கலைப்பதற்கு அந்த பெண்ணோ அல்லது அவருடைய கார்டியனோ, அந்த பெண்ணுடைய கார்டியனோ சம்மதம் கொடுத்திருந்தாலும் அது சட்டப்படி கொடுக்கப்பட்ட சம்மதமே கிடையாது. அந்த பெண்ணை ஒத்துக்கிறாங்க கரு கலைப்பதற்கு, அல்லது அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் காப்பாளர்கள் யாராவது ஒத்துக்கிறாங்க, சம்மதம் கொடுத்துட்டாங்க, அது சட்டப்படியான சம்மதமா கிடையவே கிடையாது. செக்ஷன் 91 IPC படி அந்த பெண்ணை பிரெக்னன்ஸ் லேடி கொடுத்தாலும் சரி அந்த சம்மதம் செல்லாது. அந்த லேடியினுடைய பெற்றோர்கள் கொடுத்தாலும் அந்த கருவை கலைப்பதற்கு கொடுக்கப்படக்கூடிய சம்மதம் செல்லாது. அல்லது கார்டியன் கொடுத்தாலும் சம்மதம் செல்லாது. கரு கலைப்பு பண்ணிட்டாங்களா, அது ஒரு வேலிட் டிஃபென்ஸா நீங்க எடுக்க முடியுமா? 313 IPCல கேஸ் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம எந்த டிஃபென்ஸ் லாயர் எதை வந்து எந்த பாயிண்ட பிடிச்சு பேசுவார்னா, செக்ஷன் 91 IPC சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தான் பேசுவார். நாங்க யாரும் கரு கலைக்கலைங்க, அந்த பெண்ணாதான் சம்மதிச்சு போய் கலைச்சிட்டு வந்துட்டாங்க, நாங்க அந்த ஹாஸ்பிட்டல் கூட எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகலைங்க, நாங்க எதுவும் அந்த வார்த்தையை சொல்லலைங்க, நாங்க டேப்லெட்ஸும் வாங்கி கொடுக்கலைங்க இப்படின்ட்டு செக்ஷன் 91ல தான் டிஃபென்ஸ் எடுப்பாரு டிஃபென்ஸ் லாயர்.
அப்ப 91 என்ன சொல்றாங்க? அந்த பெண்ணு சம்மதம் கொடுத்திருந்தாலும், அல்லது அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் சம்மதம் கொடுத்திருந்தாலும், அல்லது அந்த பெண்ணுடைய கார்டியன் காப்பாளர் சம்மதம் கொடுத்திருந்தாலும், அந்த கருவை கலைக்க வேண்டும் என்று சம்மதம் கொடுத்திருந்தால் அந்த சம்மதம் சட்டப்படியான சம்மதம் ஆகாது. டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களா? டாக்டர் சர்டிபிகேட்ல அந்த வார்த்தைகள் வருதான்னு பார்க்கணும். இந்த கருவை கலைத்தால் அந்த பெண்ணுடைய உயிருக்கு ஆபத்து, கருவை கலைத்தால் மட்டுமே அந்த பெண்ணை வந்து காப்பாற்ற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. வேற வழி இல்லாமல் நாங்கள் கருவை கலைத்தோம். அந்த வார்த்தை இருக்கணும். இந்த கரு இருந்தால் அந்த பெண் இறந்து விடுவார். இந்த கருவை கலைத்தால் மட்டுமே அந்த பெண்ணை உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருந்தாதான் அது செல்லும், இல்லைன்னா செல்லாது. அண்டர் செக்ஷன் 92 என்ன சொல்றாங்க? சம்மதம் இல்லாம ஒருத்தருடைய நலனுக்காக நல்லெண்ணத்தோடு செய்யப்படுகின்ற ஒரு செய்கை. உட்கருத்து இருக்கக்கூடாது, கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை ஒருத்தர் அடிபட்டுட்டாரு, நாம போயிட்டே இருக்கோம், ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அடிபட்டவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறோம். அவங்களுடைய உறவினர்கள் யாரும் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. அடிபட்டவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, அவர்கிட்டயும் நம்ம வந்து எதுவுமே வந்து கன்சென்ட் வாங்க முடியாது. உடனே டாக்டர் ஆபரேஷன் ஆரம்பிச்சு ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்காரு. தலையில அடிபட்டு அந்த நபர் இறந்து போயிட்டார். இப்ப டாக்டர் மேல கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன்னா தேவை, அந்த மாதிரி அவசர தேவை. உடனடியாக ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சொந்தக்காரங்க யாருமே இல்ல சம்மதம் கொடுக்கறதுக்கு. பேஷண்ட் சம்மதம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. அவரே அன்கான்சியஸ் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, சுய நினைவு இன்றி இருக்கிறாரு. அப்ப அன்கான்சியஸா இருக்கிறவர்கிட்ட எப்படி சம்மதம் வாங்க முடியும்? உறவினர்கள் யாராவது நியர்பை ஸ்டாண்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிடையாது, எதாவது கேட்கலாம். யாரும் இல்லை. டாக்டர் பாக்குற, வேற வழியே இல்லை, எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். டாக்டர் ஆபரேஷன் பண்றாரு, ஆபரேஷன்ல அவர் இறந்தே போயிட்டாரு. டாக்டர் மேல கேஸ் போட முடியுமா? முடியவே முடியாது. ஒருத்தர் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்றாரு, குதிரைல போயிட்டே இருக்காரு, அவர் தூக்கி கீழே வீசிடுது அந்த குதிரை. ஏதோ பார்த்து மிரண்டு போச்சு அந்த குதிரை, கீழே விழுந்தவர் தலையில அடிபட்டு போச்சு. வேற வழியே கிடையாது, அவருக்கு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். அவர் அன்கான்சியஸ்ல இருக்காரு. உடனே அவர் தலையில ஒரு துளை போட்டு அவருக்கு ஆபரேஷன் பண்றாரு. அப்ப டாக்டர் வந்து, ஏங்க அடிப்பட்டவர் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, நீங்க வந்து ஸ்கல்லுல வந்து ஒரு ஹோல் பண்ணி நீங்க ஆபரேஷன் பண்றீங்களே, நீங்க பண்ணது குற்றம் சொல்லி டாக்டர் மேல கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன்ற ஒருத்தர் வந்து ஒரு புலி கடிச்சு தூக்கிட்டு போகுது சாப்பிடுறதுக்கு, பி அதை பாக்குறாரு, அந்த புலியை சுடுறாரு, நோக்கி சுடுறாரு. ஆனாலும் அந்த குண்டு தவறுதலாக வந்து அந்த ஏ மீது படுது, புலியின் வாயில இருக்கக்கூடிய அந்த மனுஷன் மேல பட்டு அந்த மனிதன் இறந்து போயிட்டாரு. அதுக்காக பி வந்து அக்யூஸ் ஆக முடியுமா? முடியாது. பியினுடைய எண்ணம் என்ன? ஏன்ற ஒரு ஆளை ஒரு புலி வந்து கடிச்சு தூக்கிட்டு போகுது, புலியை சுட்டா அந்த ஏன்றவரை காப்பாத்தலாம், அதுக்காக புலியை நோக்கி சுடுறாரு. அதுக்குள்ளே அந்த குண்டு அவர் மேல பாஞ்சிடுது, புலியின் வாயில் இருக்கக்கூடிய அந்த நபர் மீது குண்டு பாய்ந்து அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப பிய வந்து நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன்னா பியினுடைய எண்ணம் நல்ல எண்ணம், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏ என்பவரை காப்பாற்ற வேண்டும். அந்த புலியிடமிருந்து ஏ என்பவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பி என்பவர் துப்பாக்கியால் சுடுகின்ற பொழுது அந்த குண்டு தவறுதலாக ஏ என்பவர் மீது பட்டு அதனால் அவர் இறந்து போயிட்டார்னு சொன்னா பி என்பவர் மீது நீங்கள் வழக்கு தொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பி என்பவருக்கு கெட்ட எண்ணம் எதுவும் கிடையாது. ஏவை சுட வேண்டும், சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் கிடையாது. இப்படி நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. போயிட்டார், கூரைக்கு போயிட்டு அங்கிருந்து குழந்தை தூக்கி போடுறேன், எல்லாம் போரி விரிச்சு பிடிங்க, இந்த குழந்தை தூக்கி போடுறேன், குழந்தைய காப்பாத்திடலான்னு. ஆனா தூக்கி போடுறப்ப அந்த குழந்தை தவறுதலா கீழே விழுந்து இறந்து போச்சு. அப்ப கூரை உச்சிலிருந்து தூக்கி போட்டாருங்களா, அவரை வந்து நம்ம அக்யூஸ்ட் ஆக்க முடியுமா? முடியாது. அவருக்கு அந்த எண்ணம் கிடையாது. வீடு தீப்பற்றி எரியுது, குழந்தைய காப்பாத்தணும், அதுக்காக அந்த கூரையினுடைய உச்சிக்கு போறாரு. அங்கிருந்து கீழே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த கூரை விரிச்சு பிடிங்க, நான் குழந்தைய தூக்கி போடுறேன், குழந்தைய காப்பாத்திடலாம், உயிர் சேதம் இல்லாம, உயிருக்கு சேதம் இல்லாம அப்படின்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில குழந்தை தூக்கி போறாரு, குழந்தை இறந்து போச்சு. அப்ப வீட்டினுடைய கூரை உச்சிலிருந்து தூக்கி போட்ட அந்த நபரை வந்து நம்ம அக்யூஸ் ஆக்க முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு அவசரத்தை குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. குழந்தையுடைய கார்டியன் யாரும் இல்லை, பெற்றோர் யாரும் இல்லை, குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றாங்க. டாக்டர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த குழந்தை பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தையினுடைய நலனை கருதிதான் அந்த ஆபரேஷன் பண்றாரு. ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிட்டு அந்த டாக்டர் வந்து நம்ம ஏதாவது அக்யூஸ்ட் ஆக்க முடியுமா? முடியாது.
செக்ஷன் 93. அப்ப நல்லெண்ணத்தோடு தெரிவிக்கப்பட்ட ஒரு செய்தி ஒரு தீங்கை ஏற்படுத்தி இருந்தாலும் அது குற்றமாகாது. ஒரு டாக்டர் என்ன பண்ணா நோயாளி கிட்ட சொல்றாரு, நீங்க இனிமேல் பிழைக்க மாட்டீங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த செய்தி கேட்ட உடனே நோயாளி இறந்து போயிட்டாரு. அதுக்காக டாக்டரை போயிட்டு அக்யூஸ் ஆக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த செய்தியை கன்வே பண்றாரு, தெரிவிக்கிறாரு. அது குற்றம் கிடையாது. செக்ஷன் 94. அச்சுறுத்தல்கள்னா ஒருத்தர் வந்து கட்டாயப்படுத்தப்படுகின்ற ஒரு செய்கை. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏடிஎம் மெஷின் இருக்கு. ஏ என்ற ஒரு திருடருக்கு அந்த மெஷினை எப்படி உடைச்சி பணத்தை எடுக்கணும்னு தெரியல. ஏன்னா ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருக்கா, ஒரு பூட்டை உடைக்கிற ஒரு நபர் இருக்கிறாரு, பூட்டு சாவி செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு. இந்த திருடர் என்ன பண்றாரு, அந்த பூட்டு சாவி செய்யக்கூடிய அந்த நபரை போயிட்டு துப்பாக்கி வச்சு, நீ வந்து அந்த ஏடிஎம் மிஷின் உடைச்சு கரெக்டா அதுல இருக்க பணத்தை என்கிட்ட எடுத்து கொடுத்தா உன்னை உயிரோட விடுவேன், இல்ல இப்பயே துப்பாக்கியால சுட்டுறோன்னு சொல்றாரு. அல்லது கத்திய கழுத்துல வச்சிருக்காரு. வேற வழி இல்லை. அந்த பூட்டு சாவி செய்யக்கூடிய அந்த நபர் டெக்னிக்கல் பர்சன் இந்த அக்யூஸ்ட் துப்பாக்கி முனையில கடத்திட்டு போறாரு, அல்ல கத்தி முனையில கடத்திட்டு போறாரு, மிரட்டி கூட்டு போறாரு. அதன் அடிப்படையில அந்த பூட்டு சாவி செய்யக்கூடிய அந்த டெக்னிக்கல் பர்சன் அந்த ஏடிஎம் மிஷின் உடைச்சு அதுல இருந்து பணத்தை எடுத்து அந்த திருடர் ஏ என்ற திருடர் அக்யூஸ்ட் கிட்ட கொடுத்துட்டாரு. அக்யூஸ்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. சிசிடிவி கேமராவில் இந்த புட்டேஜ் பதிஞ்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த பூட்டு சாவி செய்யக்கூடிய அந்த நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கேட்கிறப்ப அவர் கிளீனா சொல்லிட்டார், துப்பாக்கி வச்சு என்ன மிரட்டினார், எல்லாம் சுற்றுன்னு சொன்னாருங்க. கத்தியை வச்சு மிரட்டினார், எல்லாம் குத்தி கொலை பண்றோம்னு சொன்னாரு. வேற வழி இல்லை, எனக்கு தான் அந்த பூட்டு எல்லாம் உடைக்க தெரியும், திறக்க தெரியும், அதனால நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த ரெண்டாவது நபர் சொல்றாரு, அந்த டெக்னிக்கல் பர்சன் சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த டெக்னிக்கல் பர்சன் செக்ஷன் 94 பயன்படுத்தி என்னை அச்சுறுத்தி மிரட்டி அழைத்து சென்றார், இல்லை என்றால் என்னை கொலை செய்து விடேன்னு என்று மிரட்டான். என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது, வேற வழி இல்லை. நான் ஏடிஎம் மிஷினை திறந்து ஒப்படைச்சேன், அல்லது அந்த வீட்டுடைய கதவை திறந்து கொடுத்தேன். உள்ள போன அந்த திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டார். என்னை கூப்பிட்டு வந்தது உண்மை, ஆனால் என்னை மிரட்டி என்னை அழைத்து வந்தார். நான் ஒரு டெக்னிக்கல் பர்சன், எனக்கு அது தெரியும், தொழில்நுட்பத்தை பற்றி எனக்கு தெரியும். அந்த வீட்டினுடைய சாவி எப்படி திறப்பது, வீட்டினுடைய கதவை எப்படி திறப்பது எனக்கு தெரியும். அந்த ஏடிஎம் மிஷினுடைய பார்ட்ஸ் எப்படி கழட்டுவது எனக்கு தெரியும். இதை எப்படியே தெரிஞ்சு கொண்ட அந்த திருடர் கத்தியை காட்டி என்னை மிரட்டி கூட்டு போயிட்டு அது திறக்க சொன்னார், நான் திறந்து கொடுத்தேன், அதான் எனக்கு தெரியும், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி அண்டர் செக்ஷன் 94 படி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். அந்த டிஃபென்ஸ் செல்லுமா? சட்டப்படி செல்லும். செக்ஷன் 95 ஒரு சிறிய தீங்கு, அதை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஸ்லைட் ஹார்ம். ஹோட்டல்ல சாப்பிட்டே இருக்கீங்க, நம்ம இலையில இருக்கிற சாப்பாடை இன்னொருத்தர் எடுத்து சாப்பிடுறாரு, நம்ம இலையில இருக்கக்கூடிய மீனை ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டாரு. இதுக்கெல்லாம் நீங்க கேஸ் போட்டு இருக்க முடியுமா? ஏன்னா சட்டத்துக்கு அற்பமான விஷயத்தில் அக்கறை கிடையாது. இதுதான் அந்த செக்ஷன் 95. இதுவரை ஒரு கிளான்ஸ் திரும்ப திரும்ப பார்ப்பது எதற்கான, கண்டிப்பாக இந்த 76 இருந்து 95 வரை இருக்கக்கூடிய இதுல எப்படியாவது ஒரு 2 கொஸ்டின் வந்து 2 கேள்விக்கு நம்மளால வந்து 2 மார்க் எடுக்க முடியும். கிளிஞ்சல்கள் பொறுக்குவது மாதிரி சார், கடற்கரையில கிளிஞ்சல்கள் எப்படி பொறுக்கிறோம் அந்த மாதிரிதான் சார். நம்முடைய நிலத்துல கம்போ கேழ்வரகோ அல்லது சோளமோ பயிரிட்டால் ஒவ்வொரு சோளத்தையும் பறித்து பறித்து தான் நம்ம சாக்குல போடுறோம். அது ஒரு மூட்டையான பிறகுதான் நம்ம அதை பேக் பண்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒவ்வொரு சட்டப்பிரிவிலையும் ஒவ்வொரு சட்டப்பிரிவை நம்ம வந்து பொறுக்கி எடுக்கணும். ஒண்ணா சேகரிச்சாதான் நம்ம வந்து ஒரு பெரிய தொகுப்பாக்க முடியும். சிறுதுளி பெருவெள்ளம், a tiny drops make ocean, அந்த மாதிரி தான் சார். ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம குறிப்பாக சேகரிக்க வேண்டும். இப்ப இந்த தற்காப்புரிமை ஜெனரல் எக்ஸெப்ஷன் பார்த்துட்டு வரும் 76 இருந்து 106 வரை. அதுல 76 இருந்து 95 வரை ஜெனரல் எக்ஸெப்ஷன் பார்த்துட்டு வரும். இப்ப 96 இருந்து 106 வரை இந்த 10 சட்டப்பிரிவுகள் இருக்கிறது. இது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்லுவோம். இந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் பொறுத்தவரை தற்காப்பு உரிமை. அப்ப திங்ஸ் டன் இன் பிரைவேட் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக செய்யப்படும் செயல் குற்றம் ஆகாது.
96 நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா 3 விஷயங்கள் ஃபண்டமெண்டல் சார். அது பேஸ். நான் தற்காப்புக்காக தான், வேற வழியே இல்லை, இவரை கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை எங்கெங்க சொல்லணும்? அந்த வழக்கினுடைய குறுக்கு விசாரணையில் குறிப்பிட வேண்டும். அக்யூஸ்ட் வந்து 313 கொஸ்டின் கேட்கிறப்ப அக்யூஸ்ட் அதை சொல்லணும், குறிப்பிட வேண்டும். அக்யூஸ்ட் தரப்புல ஏதாவது சாட்சியம் எவிடன்ஸ் கொடுக்கணும், அதுல சொல்லணும். இந்த 3 இடத்துல கண்டிப்பா சொல்லி இருக்கணும். அப்பதான் நீங்க 96 நீங்க ஃபாலோ பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அண்டர் செக்ஷன் 96 ஐபிசி அப்பதான் உங்களுக்கு வந்து இட் வில் ஹெல்ப் யூ, அது உங்களுக்கு உதவி செய்யும். இல்லைன்னா 96 நீங்க ஃபாலோ பண்ணவே முடியாது. 3 ஸ்டேஜ்ல வழக்குல கண்டிப்பாக சொல்ல வேண்டும். குறுக்கு விசாரணை சொல்லணும். குறுக்கு விசாரணை செய்கின்ற பொழுது கரெக்டா சொல்லணும். டிஃபென்ஸ் லாயர் கேள்வி கேட்பாங்க, சொல்லணும். வேற வழியே இல்லை. எனக்கும் அவருக்கும் சண்டை நடந்தது. அவர் கத்தி எடுத்துட்டு வந்து என்னை வெட்ட வந்தாரு, நான் தடுத்தேன். கத்தியால ஓங்கி வெட்டுகின்ற பொழுது என் தலையை நோக்கி வெட்டினார், என் தலையில வெட்ட வந்தாரு. நான் இடது கையால தடுத்து, பிறகு அவர் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அவரையே வெட்டிட்டேன். நான் அவ்வாறு செய்யாவிட்டால் கண்டிப்பாக இறந்து போன நபர் என்ன கொண்டுட்டு இருப்பாரு, நான் செத்து போயிருப்பேன். வேற வழியில என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக குறுக்கு விசாரணை சொல்லணும். 313 கொஸ்டின்ல சொல்லணும். 313 சிஆர்பிஎஸ்ல கேள்வி கேட்பாங்க கடைசியா, அப்ப சொல்லணும். அதே மாதிரி எதிரி தரப்புல ஏதாவது எவிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அப்பவும் அந்த விஷயத்த சொல்லணும். இந்த 3 ஸ்டேஜில் நம்ம சொல்லணும் சார். அப்பதான் 96 நம்மளுக்கு மேட் அவுட் ஆகும். நீங்க இல்லைங்க, அவர் கத்தி எடுத்துட்டு வந்தாரு, என்ன வெட்ட வந்தாரு, நான் கையால தடுத்தேன், பிறகு அவருடைய கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அவரையும் நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சும்மா ஒரு செய்தியா சொல்லிடாதீங்க. குறுக்கு விசாரணை சொல்லணும். 313 கொஸ்டின்ல சொல்லணும். நம்ம அக்யூஸ்ட் சைட்ல இருந்து நாம ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்தா நம்ம எவிடன்ஸ்ல அந்த விஷயத்தை சொல்லணும். இந்த 3 இடத்துலயும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லணும். சில நேரங்களை பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நேர காவல் நிலையத்துக்கு வருவாங்க, கணவருடைய தலையை அப்படியே கையில் எடுத்துட்டு வருவாங்க, அல்லது கத்தியோட வருவாங்க. என்னன்னு விசாரிச்சா என் கணவரை கொண்டுட்டேன்னு. எதுக்காகமா கொலை பண்ணீங்க? நைட்டு நாங்க எல்லாம், நானு, என் கணவர், என் மகள், நகலம் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். ஒரு நேரத்துல என்னுடைய மகளிடம் என் கணவர் அத்துமீறி நடக்க பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட முயற்சி பண்ணாருங்க. இவற்றை நான் வந்து தடுத்தேன், வேற வழியே கிடையாது. அதனால நான் அவரை வந்து கொண்டுட்டேன், அவரை வெட்டி கொலை பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றாங்கன்னா அது சட்டப்படியான டிஃபென்ஸ்னா டிஃபென்ஸ் தான். பிறகு செக்ஷன் 100ல பார்க்க போறோம், கிளாஸ் 3ல அதுதான் சொல்றாங்க. ஒருத்தருடைய கற்பிற்கு மானபங்கம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர் கொலையே செய்யலாம், தப்பே கிடையாது. அப்ப செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து 96ல நீங்க எடுக்கிறீங்கன்னா, தன்னுடைய மகளுக்கு வந்து இவர் பாலியல் பலாத்காரம் 3வது விஷயத்துக்கு தான் நீங்க இதுல 7 விஷயங்களை சொல்லியிருக்காங்க செக்ஷன் 100ல. 3வது விஷயத்தின் அடிப்படையில அண்டர் செக்ஷன் 100 கிளாஸ் 3 படி அந்த அம்மா மீது எந்தவித குற்ற வழக்கும் தொடுக்க முடியாது, அந்த அம்மா அக்யூஸ் ஆக்க முடியாது. தன் மகளினுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக அந்த மகளினுடைய கற்புக்கு அந்த மகளை பெற்ற தகப்பனாரே அதற்கு விரோதமாக செயல்படுகின்ற பொழுது வேற வழி இல்லாம அந்த தகப்பனாரை அவருடைய மனைவியை கொலை பண்றாங்க, ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்க. AIR 1992 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1683. அப்ப 96 தான் வந்து அவங்களை கை கொடுக்குது. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ், திங்ஸ் டன் இன் பிரைவேட் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக செய்யப்படுபவை, தற்காப்பிற்காக செய்யப்படுபவை. அப்பா, மகள், மனைவி 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்துல மகளிடமே வந்து அப்பா தவறா நடக்க முயற்சி பண்றாரு. இதை பார்த்த மனைவி என்ன பண்றாங்க, தன் மகளை காப்பாற்ற வேண்டும், மகளின் கற்பை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தன்னுடைய கணவரையே வெட்டி கொலை செய்யலாம், அதுல தப்பே கிடையாது. அப்ப அந்த அம்மாவை எப்படி காப்பாற்ற முடியும்? அண்டர் செக்ஷன் 96 ஐபிசியின் படி அவங்களுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்குது. அப்ப கேஸ் எந்த செக்ஷன்ல போடுவாங்க? 302ல கேஸ் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அண்டர் செக்ஷன் 100 கிளாஸ் 3ல தான் கேஸ் போடுவாங்க. அந்த அம்மாவை ஈஸியா காப்பாற்றலாம். 2 பேர் வராங்க, இப்ப ஏன் நடந்து வர ரோட்ல
பி என்பவர் வழிமறிச்சு அவரை வந்து அட்டாக் பண்றாரு. ரொம்ப டேஞ்சரஸ் வெப்பன், டெட்லி வெப்பனால தாக்குறாரு. நடந்து வர ஆளு வழிமறிச்சு இவர் கையில வச்சிருந்த கொடிய ஆயுதத்தால தலையில அடிச்சு சாவடிச்சிட்டார். சாகடிச்ச பிறகு செக்ஷன் 96 பயன்படுத்துறாரு அக்யூஸ்ட். அது சட்டப்படியான ஒரு தற்காப்பா கிடையாது. பி என்ற நபர் சாதாரணமா நடந்து வராரு. ஏ என்ன பண்றாரு, அவரை வழிமறிச்சு ஏ தான் கையில் கொண்டு வந்த ஒரு டெட்லி வெப்பனால அவரை அட்டாக் பண்றாரு. அவர் தலையில அடிக்கிறாரு. சம்பவ இடத்திலேயே அந்த பி என்பவர் இறந்து போயிட்டார். உடனே ஏ என்ற அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க. இவர் 96 வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. 96 படி நான் வந்து தற்காப்புக்காக தான் அவரை கொண்டேன்னு சொல்றாரு. தற்காப்புக்காக கொண்டேன்னு சொன்னா நடந்து வந்த ஆள் கையில எந்த ஒரு பொருளும் கிடையாது, எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது, அவருக்கு சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ஏ என்ற அக்யூஸ்ட் கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல, அந்த இன்டென்ஷனே இல்ல. இறந்து விட்டு அந்த டிசீஸ் பிக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஆனா இவர் டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. நடந்து வந்துட்டு இருந்தார், உண்மைதாங்க, வாய்த்தாரர் ஏற்பட்டது, வழிமறிச்சனாமா, என் கையில அப்ப ஒரு இரும்பு பைப் இருந்தது, அவர் தலையில அடிச்சா செத்து போயிட்டாரு, இது என்னுடைய தற்காப்பு அப்படின்னு சொன்னார். தற்காப்பு கிடையாது. ஏன்னா செத்து போன நபர் ஏதாவது கையில ஆயுதம் கொண்டு வந்து இவரை அடிக்க வந்து வேற வழி இல்லாம அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தை பிடிங்கி நாம எதிர்த்தாக்குதல் பண்ணி அதனால அவர் செத்து போயிருந்தானா டிஃபென்ஸ் அது. ஆனா இங்க எதுவுமே கிடையாது. ஏஐஆர் 1979 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1230. AIR 1979 Supreme Court, page number 1230. The Cattle Trespass Act. The Cattle Trespass Act under section 10 in படி அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கால்நடையை கொண்டு வந்து கால்நடை வந்து மேயுது. ஒரு மாடு மேய்கின்ற பொழுது அதை என்ன செய்யலாம், பிடிச்சு கட்டி வைப்பாங்க. பொதுவா கிராமத்துல இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை அந்த மாடை பிடிச்சு வச்சிருக்காங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வராரு, அவர் அந்த மாட்டை மீட்டு எடுக்கிறாரு. அப்ப மாட்டினுடைய உரிமையாளர் அடிக்கிறாங்க. அந்த கால்நடையுடைய உரிமையாளர் வந்து வன்முறை வந்து பயன்படுத்த முடியுமானா முடியாது. என் மாட்டை நீங்க எப்படி பிடிச்சு கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை பிடிச்சு கட்டி வைக்கும் கிட்ட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாச்சு, இவர் மேல கேஸ். அப்ப மாட்டினுடைய உரிமையாளர் சொல்றாரு, செக்ஷன் 96 படி எனக்கு டிஃபென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது சட்டப்படி செல்லுமா? செல்லாது. ஏன்னா இவருடைய மாடே வந்து வேற ஒருத்தருடைய நிலத்துல அத்துமீறி நுழைந்து அங்க பயிர் செய்யப்பட்டிருக்க விவசாய பயிர்களை மேய்ஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த மாட்டை பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்க நிலத்தினுடைய உரிமையாளர். இப்ப இதுக்கு இடத்துல வந்து ஓனர் ஆஃப் தி கவ் அந்த பசுமாட்டினுடைய உரிமையாளர் நேரம் வராரு. பசுமாட்டுக்கு இங்கிலீஷ்ல வந்து மில்க் கவ் சார். அது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்ல. பசுமாட்டுக்கு ஆங்கிலத்தில் என்ன? மில்க் கவ். அந்த சிஹெச் வந்து இச்சுன்னு உச்சரிக்கிறாங்க, ஆனா ஆக்சுவலா இக்குன்னு தான் உச்சரிக்கணும். அதை மில்க், அதை வந்து மில்க் கவுன்னு சொல்றாங்க, அது இக்குன்னு தான் உச்சரிக்கணும். அதான் பசுமாடு. அப்ப அந்த பசுமாட்டினுடைய ஓனர் வந்து யார் வீட்டுல மாடை பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்களோ அந்த வீட்டினுடைய உரிமையாளர் நிலத்தினுடைய உரிமையாளர்கிட்ட சண்டை போட்டு அதனால பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என் மாட்டை பிடிச்சு வச்சிருந்தனால தான் நான் வந்து சண்டை போட்டேன், அடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. அந்த டிஃபென்ஸ் செல்லுமானா செல்லாது. Under section 97, right of private defense, உடலையும் சொத்தையும் பொறுத்து right of private defense of the body and property 9ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு நபரும் 99 அண்டர் செக்ஷன் 99ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு, அப்ப எந்த செய்கைகளை பொறுத்து தற்காப்பை பயன்படுத்த முடியும் என்பது இதான் 99ல சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1, 2 எல்லாம் சொல்றாங்க இதுல. அப்ப extent to which the right may be exercised. செக்ஷன் 97 சொல்றாங்க, அந்த 97 படி நீங்கள் தற்காப்பு உரிமையை நீங்க பயன்படுத்துறீங்க. தற்காப்பு உரிமை எப்பொழுதெல்லாம் செயல்படுத்த முடியும், இதாங்க விஷயம்.
அப்ப ஒரு மனிதனுடைய உடலுக்கு எதிராகவோ, உடலை பொறுத்தோ, அல்லது ஒரு மனிதருக்கு சொந்தமான ஒரு சொத்தை பொறுத்தோ, ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் தி பாடி அண்ட் ப்ராப்பர்ட்டி. Every person has a right subject to the restrictions contained in section 99 to defend. இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்றாங்க. முதலாவதாக his own body, மனித உடலை பாதிக்கிற வகையில் செய்யப்படும் குற்றத்திலிருந்து தனது உடலை பாதுகாத்துக் கொள்ள உரிமையுடையவர் ஆவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ என்பவர் பி என்ற ஒரு நபரை கத்தியால வெட்ட வராரு. பி என்ன பண்ணலாம்? ஏ என்பவர் வெட்டக்கூடிய, அவரால் பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தியை தடுத்து நிறுத்தி அவர் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி பி என்பவர் ஏ என்பவரை திருப்பி தாக்கலாம். ஒரு திருடன் இருக்காரு, நம்ம நைட்ல நடந்து வந்துட்டு இருக்கோம், கத்தியை காட்டி நம்மளை வழிமறிக்கிறாரு. வழிமறிச்சு செயின மரியாதையை கொடுத்துருக்கு, எல்லாம் கத்தியால குத்தி கொலை பண்றோம்னு சொல்றாரு. கிட்ட நெருங்குறாரு, வேற வழியே இல்லை. நம்மால செயினை கழட்ட மாதிரி கழட்டி அந்த திருடன் ஏமாறுகின்ற நேரத்துல திடீர்னு அவன் கையில இருக்கிற கத்தியை புடுங்கி அந்த திருடனே குத்தி கொலை பண்ணிட்டார். அப்ப பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்கலாம். அப்ப எதை பொறுத்து எடுப்பீங்க? ஒரு பொருளை பொறுத்து. அங்க முதலாவதாக மனித உடலை பாதிக்கிற வகையில் செய்யப்படும் குற்றத்திலிருந்து தன்னுடைய உடம்பை காப்பாற்றிக்கணும். அதை காப்பாற்றிக் கொள்ள அவர் உரிமை இருக்குதா? என் உடலை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு உரிமை இருக்கிறது. His own body and the body of any other person against any offense affecting the human body. இரண்டாவதாக ஒரு திருட்டு, ஒரு கொள்ளை, ஒரு சொத்தழிப்பு அல்லது அத்துமீறல். அப்ப ப்ராப்பர்ட்டி whether movable or immovable of himself or of any other person against any act which is an offense falling under definition theft, robbery, mischief or criminal trespass, or which is an attempt to commit theft, robbery, mischief or criminal trespass. ஒரு திருட்டு அல்லது கொள்ளை அல்லது சொத்தழிப்பு அல்லது அத்துமீறல், இந்த குற்றம் எதையேனும் செய்வதற்கான முயற்சியாக உள்ள செய்கையிலிருந்து ஒருவர் தன்னுடைய அல்லது மற்றவருடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உடையவர் ஆவார். ஒரு திருட்டு சம்பந்தமா ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்கலாம், பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்கலாம். ஒரு கொள்ளை நடக்குது, ராபரி, அது சம்பந்தமா பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ஒரு மிஸ்சீப் நடக்குது 436 ஐபிசில, வீட்டை கொளுத்த வராங்க, வேற வழியில் அவனை அடிச்சு கையை காலை உடைக்க முடியும். என் வீட்டை கொளுத்த வந்தா வேற வழி இல்லைங்க, என் வீட்டை காப்பாற்றணும், வீட்டுல உள்ள பொருளை காப்பாற்றணும், அங்க உள்ள பணம், பொருள், நகை, டிசி, டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு, வீட்டுல மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றணும், வேற வழி இல்ல, அவனை நான் அடிச்சேங்க. அப்ப டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். என் வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சாங்க, வேற வழியில நான் அவனை அடிச்சேன், டிஃபென்ஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். அல்லது இதுக்கு முயற்சி பண்ணாருங்க, அதனால அவரை அட்டாக் பண்ணுங்க, டிஃபென்ஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்க டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. விவசாய நிலத்துல ஃபென்சிங் அடிச்சிருப்பாங்க, அந்த மெஷ், அதுல சில பேர் என்ன பண்ண, காட்டு பன்றியோ மனிதர்களோ யாரும் நடமாடக்கூடாதுன்ட்டு நைட்ல கரண்ட் வச்சிருப்பாங்க. அத போயிட்டு ஒரு யானை அந்த ஃபென்சிங்க தொட்டவனே இறந்து போகுது. அல்லது ஒரு சிங்கம், புலி, கரடி, அல்லது ஒரு ஆடு, மாடு, அல்லது ஒரு மனிதர் அதை தொடுறாங்க, தொட்ட பிறகு இறந்துட்டாங்க. இப்ப அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் சொல்றாரு, இங்க என் நிலத்துல வந்து நான் விவசாய பயிர் செய்யறேன், இந்த காட்டு பன்றி, நரி இதெல்லாம் வந்து என்னுடைய விவசாய பயிரெல்லாம் அழிச்சிடுது, யானைகள்லாம் வந்து சில நேரத்துல விவசாய பயிர் அழிச்சிடுது, மனிதர்கள் சில நேரத்துல வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க, அதுக்காக இரவு நேரத்துல நான் வந்து அந்த கம்பி வேலியில நான் மின்சாரத்தை பாய்ச்சுங்க, எனவே அதை தொடர்ந்து இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய கேஸ் அந்த மாதிரி இந்த மலை ஓரத்துல விவசாய நிலங்கள்ல இந்த மாதிரி கேஸ் நிறைய புக் ஆகும் போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த நிலத்தை சுற்றி வேலி அடிச்சிருப்பாங்க, இரும்பு வேலி, அந்த மெஷின்ல கரண்ட், நைட் நேரத்துல கரண்ட் வச்சிருப்பாங்க. இதை தெரியாம ஒரு மாடு போயிட்டு புற்களை மேய்வதற்காக செல்லுகின்ற மாடு அதை டச் பண்ணி இறந்து போயிடும்.
அப்ப மாட்டினுடைய உரிமையாளர் கேஸ் கொடுக்க முடியுமானா தாராளமா கேஸ் கொடுக்கலாம். நிலத்தின் உரிமையாளர் சொல்றாரு இல்லைங்க, காட்டு பன்றி அல்லது நரி எல்லாம் வந்து இந்த மாதிரி விவசாய பயிர்களை சேதப்படுத்துது, அதை தடுக்கிறதுக்காக தான் நைட் நேரத்தில் நான் வந்து இந்த வேலையில வந்து கரண்ட் வைப்பேங்க, இது என்னுடைய சொத்துக்கான தற்காப்பு உரிமை, அண்டர் செக்ஷன் 97 படி என் சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான தற்காப்பு உரிமை அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார். அந்த டிஃபென்ஸ் செல்லுமானா செல்லாது. மின்சார வேலி நீங்க அமைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? அதை தொட்டா காட்டு விலங்குகள் இறந்து போகும், மனிதர்கள் இறந்து போவார்கள், கால்நடைகள் இறந்து போகின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்றது தெரியும். தெரிஞ்ச நைட் நேரத்தில் நீங்க வந்து மின்சார வேலியை பயன்படுத்துறீங்க, அந்த இரும்பு கம்பியில மின்சாரத்தை பாய்ச்சுறீங்க. அதை தொடக்கூடிய காட்டு விலங்குகள், கால்நடைகள் அல்லது மனிதர்கள் ஏதேனும் அவைகளுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டால் அதற்கு அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் தான் பொறுப்பு. அவர் செக்ஷன் 97 ஐபிசி படி டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. என் சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, என்னுடைய விவசாய பயிர்கள் கொள்வதற்காக நான் வந்து இந்த காரியங்களை செய்தேன் என்று சொல்லி ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் வந்து அண்டர் செக்ஷன் 97 கிளாஸ் 2ல சொல்லப்பட்ட மாதிரி, கிளாஸ் 2னா அந்த செகண்ட்லி அதுல சொல்லப்பட்ட மாதிரி என்னுடைய சொத்தை வந்து நான் பாதுகாக்கிறதுக்காகத்தான் இதை செய்தேன்னு சொல்ல முடியுமா? டிஃபென்ஸ் எடுக்க முடியுமானா முடியாது. செக்ஷன் 97 அதுல சொல்லப்பட்ட 2வது இடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு பிரைவேட் டிஃபென்ஸா ஆகாது. ஆனா திருட வராது, திருட்டு தடுக்கிறதுக்கு நம்ம திருடனை பிடிச்சி அடிக்கிறோம், அது பிரைவேட் டிஃபென்ஸ். கொள்ளை அடிக்கிறாங்க, அப்ப நம்மள வழிமறிச்சு கொள்ளை அடிக்கிறாங்க, கையில துப்பாக்கி கத்தி வச்சிருக்காங்க, அதை பிடிங்க அந்த கொள்ளை அடிப்பவரையும் நம்ம ராபரிஸ்டே நம்ம கத்தியால குத்தலாம், துப்பாக்கி சுடலாம், அது நியாயம். என்னுடைய சொத்தை அழிக்க வராங்க, வீட்டை கொளுத்த வராங்க, பயிர்களை அழிக்க வராங்க, அப்ப அதை நம்ம திருப்பி எதிர்த்தாக்குதல் பண்ணலாம், அது நியாயம். ஆனால் இதுக்கான முயற்சி எல்லாம் பண்றாங்க, திருட்டுக்கான முயற்சி, கொள்ளையடிப்பதற்கான முயற்சி, சொத்து அழிப்பதற்கான முயற்சி, அத்துமீறுதலுக்கு ட்ரெஸ்பாஸ்க்கான முயற்சி பண்றாங்க, அதையும் நம்ம சட்டப்படி தடுக்கலாம். ஆனால் ஒரு விவசாய பயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்ட அந்த வேலியில் மின்சாரத்தை பாய்த்து காட்டு விலங்குகளையோ மனிதர்களையோ அல்லது கால்நடைகளையோ அவற்றுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டால் அண்டர் செக்ஷன் 97 கிளாஸ் 2 படி அது சரியான லீகலான வேலிடான ஒரு பிரைவேட் டிஃபென்ஸே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கேஸ் நிறைய கேஸ் வந்திருக்கு. அண்டர் செக்ஷன் 98 பைத்தியமாக இருப்பவர், ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் தி ஆக்ட் ஆஃப் எ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். நாம ஏற்கனவே செக்ஷன் 84ல படிச்சிருக்கோம், இங்க அப்படியே 98ல அதை பத்தி சொல்றாங்க. பைத்தியமா இருக்கிறாருன்னு சொன்னா, பைத்தியமாக இருப்பவர் ஏன்ற ஒரு ஆளை வந்து கொலை பண்ண முயற்சி பண்றாரு, உடனே அந்த பைத்தியக்காரர் வந்து குற்றவாளியான குற்றவாளி கிடையாது. ஆனால் நல்ல மனநிலையில் இருந்திருந்தால் ஏன் அந்த தற்காப்புரிமையை பெற்றிருப்பாரோ அதே தற்காப்புரிமையை ஏன் இப்பொழுது பெற்றிருக்கிறான்னு அர்த்தம். சுருக்கமா சொன்னா, ஒரு பைத்தியம் வந்து ஏ என்ற ஒரு ஆளை வந்து கொலை பண்ண வராது. அப்ப ஏ என்பவரை கொலை பண்ண முயற்சி பண்ணாரு சொல்லி அந்த பைத்தியத்தை வந்து தண்டிக்க முடியுமானா முடியாது. ஆனால் அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய நபர் நல்ல மனநிலையில் இருந்திருந்தால் ஏ எந்த விதமான தற்காப்புரிமையும் எடுத்திருக்கலாம், அதே தற்காப்புரிமையை ஏ இப்பொழுது பெற்றிருப்பார். இதாங்க விஷயம். அப்ப டிஃபைனிங் செக்ஷன் என்ன சொல்றாங்க? ஒரு குறிப்பிட்ட குற்றமாக இருந்திடும் ஒரு செய்கையானது இளமைன்னா மைனாரிட்டி, மைனர், அல்லது புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லாமல் ஒரு பித்து நிலை அல்லது போதையின் காரணமாக அல்லது அவர் கொண்ட தப்பான எண்ணம் எதன் காரணமாகவும் அந்த குற்றம் செய்யப்படாத போது அந்த செய்கை குற்றமா இருந்தால் என்ன தற்காப்பு உரிமையை ஒருவர் பெற்றிருப்பாரோ அதே தற்காப்பு உரிமையை தான் ஒவ்வொருவரும் பெற்றிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைத்தியமா இருக்கிறாரு அல்லது மைனரா இருக்கிறாரு, அவரால் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் குற்றமாகாது. Nothing is an offense which is done by a person. அதான் நாங்க சொல்றாங்க. செக்ஷன் 82, 83, 84 மலேசியா சப்ளைட் அதான் சொல்றாங்க, டோலி இன் கேபெக்ஸ் அதான் சொல்றாங்க.
அப்ப nothing is an offense which is done by a child under 7 years of age. 82ல சொல்றாங்க. Nothing is an offense which is done by a child above 7 years of age and under 12 who has not attained sufficient maturity of understanding to judge of the nature and the consequences of his conduct on that occasion. அப்படியே 84ல படிக்கிறீங்க. இதே வார்த்தை தான். இந்த மூணு வார்த்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்ப nothing is an offense which is done by a person who at the time of doing it by reason of unsoundness of mind is incapable of knowing the nature of the act, or that he is doing what is either wrong or contrary to law. இந்த incapable knowing அதான் எவிடன்ஸ் ஆக்சுவலி சொல்றாங்க. சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? is being incapable of understand the matter. அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் அவரு இல்லாமல் இருக்கிறார்னு அர்த்தம். இதுதான் அப்படியே சொல்றாங்க 98ல சொல்லக்கூடிய விஷயமே இதே. இந்த பித்து பிடிச்சவர் செய்யறாங்க, ஒரு மைனர் செய்யறாரு. இந்த ஆக்ட் எல்லாம் வந்து அவங்க செய்யற ஆக்ட் எதுவுமே வந்து சட்டத்தின்படி தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே இந்த பித்து நிலையில் இருப்பவரோ அல்லது எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ அவர்களால் செய்யப்பட்ட ஒரு செயல், அப்பொழுது அவர்களால் செய்யப்படுகின்ற பொழுது நாம எந்த விதமான டிஃபென்ஸும் எடுக்கலாம். அவங்க நல்ல நிலையில இருந்தாங்கன்னா எந்த விதமான டிஃபென்ஸும் நம்ம எடுக்கலாம். அவங்க பைத்தியமா இருக்கிறாங்க அல்லது குழந்தையா இருக்கிறாங்கன்னா எந்த டிஃபென்ஸும் எடுக்க முடியாது. அதாங்க விஷயம். இப்போ வாண்டரிங் கேட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, மிருகங்கள்லாம் இருக்கு. அதாவது இங்க இங்கன்னு அலைஞ்சு தெரியும். அப்ப அலைந்து திரியும் மிருகங்களை பிடிக்கிறதுக்கு இதுல சில 4 விஷயங்களை சொல்றாங்க. இப்ப சட்டப்படி நமக்கு உரிமை இருக்குது ஒரு வீட்டு உள்ள போலாம் வரலாம். இப்ப சட்டப்படி நுழைய தமக்கு உரிமை பெற்றுள்ள ஒரு வீட்டினுள் ஏ என்பவர் இரவில் நேரத்தில் நுழைகிறார். ஏவை வந்து வீட்டில் இவர் திருட வந்தார்னு சொல்லிட்டு நினைச்சு பி என்பவர் எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லாமல் ஒரு பெரம்பால அடிக்கிறாரு, ஒரு தடியால் அடிக்கிறார், கையால் அடிக்கிறார், இரும் பைப்பால் அடிக்கிறார். அதனால இங்க அந்த பித்து நிலை பிடித்தவரை தவறாக கருதி ஏ வச்சிருந்த அந்த அந்த தடியாலோ அல்லது பொருளாலோ ஏதோ அப்ப ஏவ தாக்குறாரு. இப்ப குற்றவாளியா? இதான் கேள்வி. வீட்டு உள்ள நுழைஞ்சவரை ஒரு இன்சைன் பர்சன். ஆனா வீட்டுல இருந்த வீட்டினுடைய உரிமையாளர் பாக்குறாரு, இவன் வீட்டுல திருடத்தான் உள்ள வந்திருக்கான் நைட் நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடி எடுத்து அடிச்சுட்டாரு. அதன் பிறகுதான் தெரியுது வீட்டுக்குள்ள நுழைஞ்சவர் ட்ரெஸ்பாசர் வந்து ஒரு பித்து பிடிச்சவர் அல்லது ஒரு இளைஞர், ஒரு மைனர் அப்படின்னு தெரிய வருது. நம்மால என்ன பண்ண, வீட்டுல வந்து வீடு பூந்து திருடதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு அவரை அடிச்சுட்டாரு. உடனே கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்ட பிறகு அந்த வீட்டுல இருந்து அடிச்சாரு பாருங்க, அவருக்கு எந்தவித கெட்ட எண்ணமும் கிடையாது. ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து நம்ம அக்யூஸ் ஆக முடியுமா? முடியாது. வீட்டு உரிமையாளர் என்ன நினைச்சாரு, நைட் நேரத்துல ஒருத்தன் வந்து திடீர்னு வீட்டுக்குள்ள நுழையிறான்னு சொன்னா திருடதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவனை அடிச்சுட்டான். ஆனா அதன் பிறகுதான் தெரியுது அவன் பைத்தியம். அதன் பிறகுதான் தெரியுது அவன் ஒரு மைனர். ஆனா நைட்ல வந்து வீடு பூந்துட்டார். யாரா இருந்தாலும் சரி, நமக்கே என்ன சிந்தனை வரும், நைட்ல வீடு போடுறாங்கன்னா திருடதான் வந்திருக்கான், கொள்ளடிக்கு தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு நம்ம அடிச்சிருவோம். அடிச்ச பிறகுதான் தெரியுது அவர் ஒரு பைத்தியம் சொல்லி அல்லது மைனர் சொல்லி. எனவே யார் அடிச்சாங்களோ அவங்களை வந்து அக்யூஸ் ஆக முடியுமா? வீட்டு உரிமையாளர் அக்யூஸ் ஆக முடியுமா? முடியாது. வீட்டு உரிமையாளருக்கு கெட்ட எண்ணம் எதுவுமே கிடையாது. தன்னை காப்பாற்றுவதற்காக அல்லது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தா அந்த நபரை தாக்குறார். தாக்கின பிறகுதான் தெரியுது அவர் பைத்தியன் அல்லது மைனர்னு. அதுக்கு முன்னாடி தெரியாது. அப்ப தவறுதலாக கருதாமல் செய்யப்பட்டிருந்தா, தவறா கருதிட்டாங்க, இவன் திருடதான் நினைச்சு தப்பா நினைச்சுதான் அடிச்சுட்டாங்க. உடனே வீட்டு உரிமையாளர் வந்து நீங்க அக்யூஸ் ஆக முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அத்துமீறி நுழைறாங்கன்னு சொன்னா 4 விஷயங்களை கண்டிப்பா கையில் எடுக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு விஷயத்துக்கு
3 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த 3 விஷயங்களை நீங்க பிரைவேட் டிஃபென்ஸ்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் நீங்க வெற்றி பெற முடியும், இல்லைன்னா முடியாது. முதல்ல நிலத்துல அத்துமீறி ஒருத்தர் இருக்கிறார்னா நீண்ட காலமாக உண்மையிலே அந்த இடத்துல இருக்கணும். அப்ப நிலத்தில் அத்துமீறி பின்வரும் நிலையில் இருப்பவர் தற்காப்பு உரிமை எப்பொழுது பயன்படுத்தலாம்? அப்ப அந்த நிலத்துல அத்துமீறி இருக்கார், ட்ரெஸ்பாசர், நீண்ட காலமாக உண்மையில் அந்த இடத்தில் அவர் இருக்கணும். 2வது, அவ்வாறு அவர் இருப்பது நிலத்தினுடைய சொந்தக்காரருக்கு வெளிப்படையாக அல்லது உட்கடையாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம நிலத்துல இவன் தான் குடிசை போட்டு வாழறான், இவன் தான் பயிர் செய்யறான் தெரிஞ்சிருக்கணும். அல்லது அந்த நிலத்து சொத்தினுடைய உண்மையான உரிமையாளர் இல்லாத செய்திருப்பது முழுமையானதாகவும் இறுதியானதாகவும் இருக்கணும். அந்த நிலத்தில் தான் இவர் இருக்காருன்னா நிலத்தினுடைய உரிமையாளர், who is the owner of that land, அவரு அந்த உரிமையாளரை இல்லாது செய்திருப்பது முழுமையானதாகவும் இறுதியானதாகவும் இருக்க வேண்டும். 4வதாக, அந்த நிலத்தை அத்துமீறுபவர் அவர் எடுத்துக்கொண்ட பிறகு பயிர் எதையும் அவர் விளைவித்திருத்தல் வேண்டும். வேற ஒருத்தருடைய நிலத்துல ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டாருன்னா அந்த நிலத்தை கல்டிவேட் பண்ணிருக்கணும் அவரு. இந்த 4 விஷயங்கள் மிக முக்கியமானது. இந்த 4 விஷயங்கள் அடிப்படையில் தான் நீங்க 98 பயன்படுத்த முடியும். 98 வந்தாவே நீங்க தெரிஞ்சுக்கணும். நைட்ல திருடன்னு யாராவது உள்ள வந்துட்டான், நம்ம சொந்தக்காரங்களே சில நேரத்துல வருவாங்க, நம்ம அவங்களை அடிச்சிடுவோம். இல்ல திருடன் நினைச்சுதான் அடிச்சுட்டேன், திருட வரீங்கன்னு நினைச்சிட்டேன், திருடன் நினைச்சுதான் நான் அடிச்சுட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு நம்ம சொல்றேன்னு சொன்னா செக்ஷன் 98 ஐபிசி நினைச்சுக்கணும். சரிங்க, கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, ஒரு ஆள் வராரு, அவரை போயிட்டு நம்ம கையில ஆயுதம் வச்சிருக்கோம், நாம போயிட்டு தாக்கிட்டோம், பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? ஒரு நிராயுத பாணி அவருக்கு எதிராக நாம செல்ஃப் டிஃபென்ஸ் பயன்படுத்த முடியுமா? முடியாது. அவனே கையில எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் வரான், அவனை போயிட்டு நம்ம அடிச்சு கையை உடைச்சிட்டோம், காலை உடைச்சிட்டோம். நான் பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்கிறேன், என் உயிரை காப்பாத்தி தான் ஏத்தாப்புல அவருடைய தலையை அடிச்சு உடைச்சிட்டேன், கையை அடிச்சு உடைச்சிட்டேன் அப்படின்னு பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நிராயுத பாணியாக இருப்பவருக்கு எதிராக எந்த ஒரு தற்காப்பு உரிமையும் நீங்க பயன்படுத்த முடியாது. அதே சமயத்துல இந்த தற்காப்பு உரிமையை பொறுத்தவரை மிதமிஞ்சிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். தற்காப்பு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டுக்காக நம்மளுக்கு தான் ரைட் இருக்கு, பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்குன்னு நீங்க எக்ஸிட் பண்ணக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். செக்ஷன் 99, செக்ஷன் 96க்கு ஒரு கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார். செக்ஷன் 96க்கு மிக முக்கியமான கேஸ் லாஸ் இது. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் பொறுத்தவரையும் பிரின்சிபல்ஸ் சம்மரைஸ்ட் ரிகார்டிங் ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ். சுகுமாரன் வெர்சஸ் ஸ்டேட், 2019 வால்யூம் 15 SEC பேஜ் நம்பர் 117. சுகுமாரன் வெர்சஸ் ஸ்டேட் 2019 வால்யூம் 15 SEC பேஜ் நம்பர் 115. செக்ஷன் 96க்கான ஒரு கேஸ் லாஸ். செக்ஷன் 99 பொறுத்தவரை எந்த செய்கைகளை பொறுத்து ஒரு தற்காப்பை பயன்படுத்த முடியும் என்பது acts against which there is no right of private defense. ஒரு மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படும் என்ற ஒரு நியாயமான அச்சத்தை விளைவிக்காத ஒரு செய்கையானது. ஏ என்பவர் வராரு, கண்டிப்பா இவரால நமக்கு உயிர் சேதம் ஏற்படும், மரணம் விளைவிக்கும், அல்லது இவரால் நமக்கு கொடுங்காயம் ஏற்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லாத பொழுது நீங்க பிரைவேட் டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா அது செல்லாது. அப்ப மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படும் என்னும் ஒரு அச்சத்தை விளைவிக்காத ஒரு செய்கையானது அல்லது தனது பதவி கடமையால் முறையால் அந்த கடமை ஆற்றுகின்ற பொழுது நல்லெண்ணத்தின் அடிப்படையில்
நல்லெண்ணத்துடன் செய்யப்படுகின்ற ஒரு பொது ஊழியரால், ஒரு பப்ளிக் சர்வெண்ட் while discharging his duty on good faith, அல்லது ஒரு செய்கை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யப்பட்டால் அந்த செய்கையானது சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லை என்றாலும் கூட அந்த செய்கைக்கு எதிராக தற்காப்பு உரிமையை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்ப இதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க 99ல, முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவரால் நம்முடைய உயிருக்கு மரணம் விளைவிக்கும் என்ற ஒரு அச்சமோ அல்லது கொடுங்காயம் மற்றொருவரால் நமக்கு ஏற்படும் என்ற ஒரு நியாயமான அச்சமோ இல்லாத சூழ்நிலையில் நீங்க பிரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்த முடியாது. முதல் பாயிண்ட். இரண்டாவது, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இருக்காரு, அந்த பொது ஊழியரால் தனது பதவி கடமையால் அதன் முயற்சியில் நல்லெண்ணத்தோடு செய்யப்படுகின்ற ஒரு பொது ஊழியர் அவருடைய பணியை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுத்துறாரு அல்லது செய்ய முயற்சி செய்யப்பட்டால் அந்த செய்கையானது சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லை என்றாலும் கூட அந்த செய்கைக்கு எதிராக தற்காப்புரிமையை பயன்படுத்த முடியாது. ஒரு குடிசையெல்லாம் அப்புறப்படுத்த கோர்ட் உத்தரவுப்படி நகராட்சி ஊழியர்கள் உங்க கடையெல்லாம் அப்புறப்படுத்துறாங்க. நகராட்சி ஊழியர் கடையை அப்புறப்படுத்துகின்ற பொழுது அந்த பொது ஊழியர் தன்னுடைய கடமை செய்கின்ற பொழுது நீங்க அதை தடுத்து நிறுத்தி அந்த பொது ஊழியரை அட்டாக் பண்ணீங்கன்னு சொன்னா, அட்டாக் பண்ணிட்டு உங்க மேல கேஸ் போடுறாங்க அண்டர் செக்ஷன் 332 அல்லது 333 ஐபிசில இந்த கேஸ் போடுறாங்க. அப்ப கேஸ் போடுகின்ற பொழுது நீங்க கோர்ட்ல ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறீங்க. என் கடையை இவர் அப்புறப்படுத்தினாரு, என் கடையை காப்பாத்துறதுக்காக நான் அவர் அடிச்சேன் அப்படின்னு நீங்க ஒரு டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் செல்லுமானா அது வேலிடா என்று கேட்டால் வேலிடு கிடையாது. அண்டர் செக்ஷன் 332 தான் அதிகமா கேஸ் போடுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் விஓ அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு விஓ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, 332 கேஸ் போடுவாங்க. என்ன அடிச்சு எனக்கு காயத்தை ஏற்படுத்தி கையை உடைச்சிட்டான்னு சொல்ல 333 கேஸ் போடுவாங்க. அண்டர் செக்ஷன் 332 ஐபிஎஸ்ல கேஸ் போடுறாங்கன்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனை பிளஸ் ஃபைன் ஆர் போத். இதே 333 333 கேஸ் போடுறாங்கன்னு சொன்னால் 10 years imprisonment. ஏன்னா voluntarily causing grievous hurt to deter public servant from his duty. பொது ஊழியரை அவரது கடமையிலிருந்து தடுக்க தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவித்தல். ஆனா என்ன ஒரு சிம்பிளான செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன்ல கேஸ் போடுறதே கிடையாது. அப்ப செக்ஷன் 99 பொறுத்தவரை ஏ என்ற ஒரு நபரால் பி என்ற ஒரு நபருக்கு மரணம் விளைவிக்குமோ அல்லது கொடுங்காயம் விளைக்குமோ என்ற ஒரு நியாயமான அச்சம் இல்லாத பொழுது பிரைவேட் டிஃபென்ஸ் பயன்படுத்த முடியும்னா முடியவே முடியாது. ஒரு பாயிண்ட். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தன்னுடைய பொதுக்கடமை ஆற்றுகின்ற பொழுது அல்லது ஆற்ற முயற்சி செய்கின்ற பொழுது அது சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த செய்கைக்கு எதிராக நீங்க பிரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்ப மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படும் என்ற ஒரு நியாயமான அச்சத்தை நியாயமாக விளைவிக்காத ஒரு செய்கையானது தனது பதவி கடமையில் நல்லெண்ணத்துடன் செய்யப்படுகின்ற ஒரு பொது ஊழியனுடைய உத்தரவின்படி செய்யப்பட்டால் அல்லது செய்ய முயற்சி செய்யப்பட்டால் அந்த உத்தரவு சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லை என்றாலும் கூட, சட்டப்படி நியாயமே கிடையாது இருந்தாலும் கூட அந்த செய்கைக்கு எதிராக நீங்கள் பிரைவேட் டிஃபென்ஸ் படுத்த முடியாது. இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, ஒரு பொது அதிகாரி இருக்காங்க, அவங்களுடைய பாதுகாப்பை நாடுவதற்கான கால அவகாசம் இருக்கின்ற பொழுது இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் பிரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்த முடியாது. இந்த 3 விஷயம் தான் 99ல சொல்றாங்க. ஒரு மரணமோ அல்லது கொடுங்காயமோ ஏற்படும் என்ற ஒரு நியாயமான அச்சத்தை விளைவிக்காத ஒரு செய்கை. அப்ப ஏ என்பவர் பி என்பவர் கொலை பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு அச்சம், நியாயமான அச்சம் இல்லாத பொழுது, ஏ என்பவர் பி என்பவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்தி விடுவார் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாத பொழுது, அப்ப பி என்ன பண்றாரு, ஏவை அட்டாக் பண்ணிட்டாரு, பி மேல கேஸ் போட்டாங்க. அப்ப பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? முடியவே முடியாது செக்ஷன் 99 படி.
ஏன்னா ஏ வந்து அவனை அடிச்சு கொலை பண்றான்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஏ வந்து பிக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்தி விடுவார் என்ற ஒரு சூழ்நிலை இல்லை. அப்ப இது போன்ற சூழ்நிலைகள் இல்லாத பொழுது பி என்பவர் பிரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்த முடியுமானா முடியாது. அதே போல ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இருக்காரு. பப்ளிக் சர்வெண்ட் ஒரு ஆர்டர் போடுறாரு. ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் அடிப்படையில் இன்னொரு பப்ளிக் சபார்டினேட் ஆபீசர் கீழ்நிலை அதிகாரி செயல்படுகின்ற பொழுது அது சட்டத்தின்படி நியாயமானதாக இல்லாத இருந்தாலும் கூட அதற்கு எதிர்ப்பாக நீங்க பிரைவேட் டிஃபென்ஸ் பயன்படுத்த முடியுமா? முடியாது. இதற்கு எளிமையான எடுத்துக்காட்டு, நகராட்சி ஊழியர்கள் வந்து கடையை அப்புறப்படுத்துறாங்க. கோர்ட் உத்தரவுப்படி கமிஷனருக்கு வந்துருச்சு கோர்ட் உத்தரவு. கமிஷனர் என்ன சொல்றாரு? கீழ்நிலை ஊழியர்கிட்ட சொல்றாரு, நீங்க போயிட்டு அந்த 10ஆம் நம்பர் கடையை வந்து இடிச்சு அப்புறப்படுத்துங்க கோர்ட் உத்தரவுப்படின்னு சொல்றாரு. நகராட்சி ஊழியர்கள் வந்து 10ஆம் நம்பர் கடையை வந்து இடிச்சு அப்புறப்படுத்துறாங்க. அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய 11ஆம் நம்பர் கடையும் வந்து இடிக்கிறாங்க. அப்ப 11ஆம் நம்பர் கடையினுடைய ஓனர் வந்து தடுக்கிறாரு. இப்ப வாக்குவாதம் ஏற்படுது. நகராட்சி ஊழியர்களுக்கும் 11ஆம் நம்பர் கடைக்கும் பக்கத்து கடைக்காரருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. 10ஆம் நம்பர் கடை, அந்த கடையை மட்டும் இடிங்க, ஏன் கடையை எதுக்கு இடிக்கிறீங்க, ஏன் கூரை எதுக்கு நீங்க டெமலிஷ் பண்றீங்கன்னு சொல்லி வாக்குவாதம். ஒரு கட்டத்துல இந்த பக்கத்து கடைக்காரர் என்ன பண்றாரு? நகராட்சி ஊழியர்களை அடிச்சிட்டார். உடனே கேஸ் போட்டு ட்ரையல் நடக்கிறது. ட்ரையல் சொல்றாரு, கோர்ட் உத்தரவுப்படி நகராட்சி கமிஷனுக்கு வந்த உத்தரவு என்னவென்று சொன்னால் 10ஆம் நம்பர் கடையை இடிக்கணும்னு சொன்னாங்க. அனுமதி இல்லாம கட்டியிருக்காங்க, இடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டரை வந்து நிறைவேற்றுவதற்காக அவருடைய கீழ்நிலை அதிகாரி, அந்த நகராட்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த கீழ்நிலை அதிகாரி எல்லாம் என் கடையினுடைய மேற்கூரையும் இடிக்கிறாங்க, என் கடையை இடிக்கிறாங்க. ஏன் இடிக்கிறேன்னு கேட்டா வாக்குவாதம் ஆச்சு, வேற வழி இல்லை, நான் வந்து அவரை அடிச்சுட்டேன், அவருக்கு மண்டை உடைஞ்சு போச்சு, கை கால் உடைஞ்சு போச்சு, இது என்னுடைய சொத்தை, 11ஆம் நம்பர் கடையை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் வந்து தற்காப்பு உரிமை பயன்படுத்தி நகராட்சி ஊழியர்களை அடித்தேன். இது எனக்கு வந்து அண்டர் செக்ஷன் 99 படி எனக்கு இது பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்றாரு. ஆனால் செக்ஷன் 99ல 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பொது ஊழியர் நல்லெண்ணத்துடன் செய்யப்படுகின்ற ஒரு பொது ஊழியருடைய உத்தரவின்படி செய்யப்பட்டால் அல்லது முயற்சி செய்யப்பட்டால் அந்த உத்தரவு சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லை என்றாலும் கூட அந்த செய்கைக்கு எதிராக நீங்கள் தற்காப்பு உரிமை பயன்படுத்த முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? கோர்ட்ல கேஸ் போடுங்க. நகராட்சி ஊழியர்கள் வந்து எந்த சட்டப்படி எந்த ஒரு உரிமையும் இல்லை, இல்லாத பட்சத்தில் என் கடையை இடிச்சுட்டேன், எனக்கு இவ்வளவு லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல நீங்க கேஸ் போட்டு காம்பன்சேஷன் வாங்கலாம். அதை விட்டுட்டு நீங்க நகராட்சி ஊழியரை அடிக்கிறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க சட்டப்படி நியாயப்படி செயல்படாமல் இருந்தாலும் கூட அவர்களால் செய்யப்படுகின்ற செய்கையானது சட்டத்தின்படி நியாயப்படி தவறாக இருந்தாலும் கூட நீங்க பிரைவேட் டிஃபென்ஸ் அங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க செல்லாது. அப்ப அந்த உத்தரவு சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லை என்றாலும் கூட அந்த செய்கைக்கு எதிராக தற்காப்பு உரிமையை நீங்க பயன்படுத்த முடியாது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் சொல்றேங்க, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இருக்காரு, அவர் வந்து அவர்கிட்ட நீங்க போய் முறையிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பா அவர் உறுதிப்படுத்தி கொடுப்பாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதுக்கான கால அவகாசம் டைம் இருக்கு. இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்க பிரைவேட் டிஃபென்ஸ் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஏ என்ற ஒரு நபர் நடந்தாரு, போலீஸ் ஸ்டேஷன் 10 அடி தூரத்தில் தான் இருக்கு. பி என்ற நபர் அவர் வழிமறிச்சு அடிக்கிறாரு. உடனே அந்த ஏ என்ன பண்ணலாம்? அடி வாங்குறவரு 10 அடி தூரத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொன்னாவே போதும், போலீஸ் ஆபீசரே அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருப்பாங்க, அவருக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்திருப்பாங்க. பொது ஊழியர் போலீஸ் ஆபீசர் பொது ஊழியர் பாதுகாப்பை உறுதிப்படுத்திருப்பாங்க. 2வது 10 அடி தூரத்தில் இருக்கிறது என்பது ஒரு போதுமான சந்தர்ப்பம் தான், உடனே ஓடிடலாம், போலீஸ் ஸ்டேஷன் உள்ள ஓடி இருக்கலாம். அப்ப போதுமான அவகாசம் இருந்திருக்கணும். ஒரு பொது அதிகாரியுடைய பாதுகாப்பை நாடுவதற்கான கால அவகாசம் இருக்கின்ற பொழுது போலீஸ் அங்க இருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள செல்வதற்கு நமக்கு போதுமான டைம் இருக்கு. அப்ப நீங்க அங்க போயிட்டு சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? அல்லது கலெக்டர்கிட்ட போயிட்டு சொல்லிருக்கலாம் இல்லைங்களா? அப்ப கலெக்டரை சந்திப்பதற்கு, கலெக்டர் ஆபீஸ் போறதுக்கு உங்களுக்கு போதுமான டைம் இருக்கு. கலெக்டர் இருக்கிறாரு, அவைலபிளா இருக்கிறாரு.
அப்ப உங்க குறைகள் என்னவோ அங்க போய் சொல்ல வேண்டியது தானே பொது ஊழியர்கிட்ட. உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நீங்க அங்க போயிட்டு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இவரே களத்துல இறங்கி பிரச்சனை பண்ணி இவர் அடிச்சுட்டாரு. நான் பிரைவேட் டிஃபென்ஸ் தான் எடுக்கிறேன், என்னுடைய தற்காப்புக்காக தான் நான் இதை பண்ணேன்னு சொன்னா நம்ப முடியுமானா முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் செக்ஷன் 99ல தேர்ட் பாயிண்ட் அதுதான். There is no right of private defense in cases in which there is a time to have recourse. There is a time to have recourse to the protection of the public authorities. அப்ப பொது ஊழியரை சந்திப்பதற்கு உங்களுக்கு போதுமான டைம் இருக்கும் பட்சத்தில், போதுமான அவகாசம் இருக்கும் பட்சத்தில், நீங்க அவரை போய் அப்ரோச் பண்ணாம நீங்களே பிரைவேட் டிஃபென்ஸ் எடுத்துட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப சட்டப்படி செல்லுமானா செல்லவே செல்லாது. அண்டர் செக்ஷன் 100 இதுல 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க, அதை பார்த்துடலாம். அப்ப extent to which the right may be exercised, இந்த உரிமையை பயன்படுத்துவதில் உள்ள வரம்பு என்ன? அப்ப தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவசியமாக எந்த அளவுக்கு தீங்கு ஏற்படுமோ அதை விட அதிகமான அளவுக்கு தீங்கு நீங்க ஏற்படுத்திட்டு இது பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்ல முடியாது. வெறும் கையால ஏ என்பவர் போறாரு, பி என்பவர் வராரு, 2 பேருக்கு சண்டை. ஏ என்ன பண்றாரு, வெறும் கையால பி அடிக்கிறாரு. உடனே பி என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்குள்ள ஓடி ஒரு இரும்பு பைப்பு எடுத்துட்டு ஏ தலையில அடிச்சு ஏவை கொண்டுட்டாரு. கேஸ் போடுறாங்க பி மேல. அப்ப பி சொல்றாரு, என் வீட்டு ஏத்தாப்புல என் வீட்டுக்கே என்ன அடிச்சான், வேற வழி இல்ல, நான் வீட்டு உள்ள இருந்து ஒரு இரும்பு பைப்பு எடுத்துட்டு அவன் தலையில அடிச்சு அவனை கொண்டுட்டேன். இல்லைன்னா என்ன கையாலே அடிச்சு கொண்டுட்டு இருப்பாரு, கையாலே அடிச்சு கொண்டுருவாருங்களாம். கையால அடிச்சுட்டு அவர் கொண்டுட்டு இருப்பாரு என்ன. ஆனால் தான் நான் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கடப்பாறை எடுத்து அவர் மண்டையில அடிச்சு அவர் கொண்டுட்டேன். இது என்னுடைய பிரைவேட் டிஃபென்ஸ், என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அவரை அடிச்சு கொண்டுட்டேன்னு சொன்னா இதை ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? செக்ஷன் 99ல என்ன விஷயத்த சொல்றாங்க? extent to which the right may be exercised, இந்த தற்காப்பு உரிமை பயன்படுத்துவதில் உள்ள வரம்பு, லிமிட் இவ்வளவுதான். அவன் வெறும் கையால் அடிச்சானா நீ வெறும் கையால் அடி. அவர் வெறும் கையால் அடிக்கிறாரு, அப்ப நீங்களும் அப்படித்தானே அடிக்கணும். அதை விட்டுட்டு வீட்டு உள்ள போயிட்டு இரும்பு கடப்பாறை அவர் தலையில அடிச்சு அவரை கொண்டுட்டு நான் என் உயிரை காப்பாத்திய பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப there is a limit for that. அப்ப எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு தான் நீங்க பிரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்த முடியும். அவன் கையால் அடிச்சாரு, ஏ என்பவர் கையால் அடிச்சாருன்னா நீங்களும் கையால் அடிங்க, அதான் லிமிட். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கடப்பாறை எடுத்துட்டு அவர் தலையில அடிச்சு அவரை கொண்டுட்டு இல்ல என் உயிரை காப்பாத்திக்குதான் நான் கடப்பாறையில அடிச்சு அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அது பிரைவேட் டிஃபென்ஸா? இட் இஸ் நாட் எ வேலிட் பிரைவேட் டிஃபென்ஸ். அது செல்லுமானா செல்லாது. அதான் ஃபர்ஸ்ட் லைனே சொல்றாங்க, there is no right of private defense ன்னு சொல்றாங்க. அப்ப the right of private defense in no case extends to the inflicting of more harm than it is necessary to inflict for the purpose of defense. எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணுல சொல்றாங்க, இதுல விளக்கம். ஒரு பொது ஊழியர் என்ற முறையிலே ஒரு பொது ஊழியரால் செய்யப்படும் செய்கைக்கு எதிராக ஒரு நபருக்குள்ள தற்காப்பு உரிமையானது அந்த செய்கையை செய்கிறவர் அத்தகைய ஒரு பொது ஊழியர் என்று அவர் தெரிந்திருந்தால் மட்டுமே, அல்லது அவ்வாறு நம்புவதற்கு அவருக்கு காரணம் இருந்திருந்தால் இன்றி அப்போது இல்லாமல் போகாது. பப்ளிக் சர்வெண்ட் ஒரு விஷயத்தை செய்யறாரு, அப்ப அவருக்கு எதிராக அந்த செய்கைக்கு எதிராக ஒரு நபர் தற்காப்பு உரிமை பயன்படுத்துறாரு. அந்த செய்கையை செய்பவர் அத்தகைய பொது ஊழியர் என்று அவர் அறிந்திருந்தால் அன்றி a person is not deprived of the right of private defense against an act done or attempted to be done by a public servant as such unless he knows or has reason to believe that the person doing the act is such public servant.
அப்ப பொது ஊழியர் என்ற முறையில ஒரு பொது ஊழியரால் செய்யப்படும் செய்கைக்கு எதிராக ஒரு நபருக்குள்ள தற்காப்பு உரிமையானது அந்த செய்கையை செய்கிறவர் அத்தகைய பொது ஊழியர் என்று அவர் அறிந்திருந்தால் என்றி அல்லது அவ்வாறு நம்புவதற்கு அவருக்கு காரணம் இருந்திருந்தால் என்றி அப்பொழுது இல்லாமல் போகாது. அப்ப அவர் செய்யறவர் பொது ஊழியர் தான் அப்படின்னு சொல்லி நம்பனா பிரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது. இந்த செய்கை செய்பவர் ஒரு பொது ஊழியர் தான் சொல்லி அவருக்கு தெரியல, ஆனா ஒரு அல்லது இவர் பப்ளிக் சர்வெண்ட் தான் சொல்லி நம்புவதற்கு போதுமான காரணமும் இல்லை. சில பேர் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, சாராய ரெய்டுக்கு பிஇ விங்ல இருந்து போலீஸ் ஆபீசர் வருவாங்க. ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங், தமிழ்ல மதுவிலக்கு அமலாக்க பிரிவுல இருந்து போலீஸ் வருவாங்க. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா தலையில துண்டு கட்டிக்கிட்டு கிராமத்துக்குள்ள வரப்ப வாயில ஒரு பீடியோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு வருவாங்க, கையில கட்டிட்டு வருவாங்க. சில நேரத்துல செருப்பு இருக்கு, செருப்பு கூட இல்லாம வருவாங்க. நமக்கு பார்த்தா அச்சு அசலா ஏதோ ஒரு கிராமத்துல வேலை செஞ்சுட்டு ஒரு விவசாயி வராருன்னு தெரியும். அவங்க அந்த மாதிரி கெட்டப்ல வந்துதான் என்ன பண்ணுவாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை வந்து பிடிப்பாங்க. போலியா மதுபான தொழிற்சாலை வச்சிருக்கவங்கள பிடிப்பாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு ஊரல் போட்டிருப்பாங்க, பாவு புளிக்க வைக்கிறதுக்கு, அதை பிடிப்பாங்க. இதுக்கு இந்த மாதிரி கெட்டப்ல தான் வருவாங்க. கிராமத்துல நம்மால் என்ன பண்ணுவாங்க, யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க பிடிக்கிறப்ப நீ யாரா வந்து பிடிக்கிறதுன்னு அவன் போட்டு அடிச்சிருவாங்க. அதன் பிறகுதான் தெரியும் ஒரு போலீஸ்ன்னு. அப்ப பொது ஊழியர் ஒரு செயலை செய்வதற்கு அல்லது ஒரு செயலை செய்ய முயற்சி செய்வதற்கு அவர் பொது ஊழியர் தான் என்று சொல்லி நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. பொது ஊழியர் தெரிஞ்சிருந்தா பிரச்சனை கிடையாது, தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அப்ப பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்க முடியுமான்னா கண்டிப்பா. இதுக்கு எடுத்துக்காட்டு போலீஸ் ஆபீசர் தான். போலீஸ் என்ன பண்றாங்கன்னா மாறு வேடத்துல வருவாங்க. சில நேரத்துல அவங்க போலீஸ்ன்னு நமக்கு தெரியாது, ஆனா சட்டப்படியான கடமை தான் அவங்க செய்யறாங்க. அவங்க மேல எந்த குறையும் கிடையாது. அவங்க அந்த மாதிரி வந்தாதான் ஒரு அக்யூஸ்ட பிடிக்க முடியுன்றது ஒரு சூழ்நிலை. வேற வழியில அந்த கெட்டப்ல வராங்க. நம்மால வேற வழி இல்லாம யாரோ ஒரு ஆள் நினைச்சிட்டு சாதாரண மனுஷன் தான், ஒரு புடென்ஷியல் பர்சன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் போலீஸ் பொது ஊழியர் தெரிந்திருந்தால் அல்லது அவர் பொது ஊழியர் என்று நம்புவதற்கு போதுமான காரணம் இருந்திருந்தால், அப்ப இவர் போலீஸ்ன்னு தெரிஞ்சே நம்மால அடிச்சுட்டாங்கன்னா பிரைவேட் டிஃபென்ஸ் வராது. அப்ப நம்மால் குற்றவாளி தான், அடிச்சவரை அக்யூஸ்ட் தான், அக்யூஸ்ட் ஆயிடுவார். 332 333 அவர் பேர்ல கேஸ் போட்டுறாங்க, தெரியாம அடிச்சுட்டாரு. அப்ப பொது ஊழியர் என்று நம்புவதற்கு போதுமான காரணம் இல்லாத பட்சத்தில் அல்லது அவர் பொது ஊழியர் தான், அவர் செய்யற முயற்சியெல்லாம் பொது ஊழியர் முயற்சி தான் அப்படின்னு சொல்ல நம்புறதுக்கு போதுமான காரணம் இல்லை, ஆனாலும் அடிச்சுட்டார். தெரிஞ்சு அடிச்சா தப்பு, தெரியாம அடிச்சுட்டாருன்னா தப்பு இல்லை. இதான் ஒரே விஷயம் சார். சுருக்கமா சொன்னா, தெரிஞ்சு அடிச்சுட்டாருன்னா பிரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்த முடியாது, தெரியாமல் அந்த தப்பு பண்ணிட்டாருன்னா பிரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்த முடியும். சுருக்கமா சொன்னா இதான் சார் 99ல எக்ஸ்பிளனேஷன் 1. இப்ப எக்ஸ்பிளனேஷன் 2, பொது ஊழியர் என்ற முறையில அந்த பொது ஊழியனுடைய உத்தரவின்படி செய்யப்படும் அல்லது செய்ய முயற்சி செய்யப்படும் ஒரு செய்கைக்கு எதிராக ஒரு நபருக்குள்ள தற்காப்பு உரிமையானது அந்த செய்கையை செய்கிறவர் அத்தகைய உத்தரவின்படி செயல்படுகிறவர் அவர் அறிந்திருந்தாலன்றி அல்லது நம்புவதற்கு போதுமான காரணம் இருந்தாலன்றி அத்தகைய நபர் தாம் எந்த அதிகாரத்தின்படி செயல்படுகிறாரோ அதை தெரிவித்தாலன்றி அல்லது அவர் எழுத்து மூலம் அதிகாரம் பெற்றிருந்தால் கோரப்படும் பொழுது அத்தகைய அதிகாரத்தை காட்டினாலன்றி மற்றபடி அந்த தற்காப்பு உரிமை இல்லாது போகாது. எக்ஸ்பிளனேஷன் 2 பொறுத்தவரை நம்ம கோர்ட் ஆபீசர் தான் நம்ம எடுத்துக்கணும். சில நேரங்களில் கோர்ட் என்ன பண்ணாங்க, உத்தரவு போட்டிருப்பாங்க. ஒரு மணி சூட்டு பணத்தை வாங்கிட்டு பாரவர் என்ன பண்றாரு, அசல் வட்டி கட்டல, மணி சூட்டு போட்டோம், இபி பெட்டிஷன் போடுறாங்க, எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் நிறைவேற்று மனு. இபி பெட்டிஷன்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் தீர்ப்பு கடனாளியை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்கன்றாங்க. அப்ப பொது ஊழியர், நீதிமன்ற ஊழியர் என்பவர் பொது ஊழியர், கோர்ட் ஆர்டர் படி போறாரு, வீட்டுக்கு போயிட்டு அவரை போய் அரெஸ்ட் பண்றாரு. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகனோ மகளோ சொந்தக்காரங்களோ அண்ணன் தம்பி யாரோ என்ன பண்றாங்க, அந்த கோர்ட் ஆபீசர் போட்டு அடிச்சுட்டாங்க. ஆனா வந்தவர் கோர்ட் ஆபீசர்னு தெரியாது. ஆனா கோர்ட் ஆபீசர் கிட்ட எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவு இருக்கிறதா, அதை அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கணும். அதுக்காக தான் கோர்ட் ஆபீசர், கோர்ட்ல இருந்து கோர்ட் ஆபீசர் போறாங்கன்னா முதல்ல சொல்லணும், நான் கோர்ட்ல இருந்து வரேன் சார், என் பேர் சார், என் பதவி சார்,
இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு, அந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு எதிர்ப்பா தீர்ப்பாயிருக்கு, கோர்ட் மூலமா உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க, இதை பாருங்க எழுத்துப்பூர்வமான உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ட்டிகிட்ட நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும், வெளிப்படுத்தி காட்டிடணும். நீங்க எதுவுமே சொல்லாமல் அந்த எழுத்துப்பூர்வமான உத்தரவை காட்டாமல் நீங்கள் யார் என்பதை உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் நீங்க திடீர்னு போயிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கோர்ட் ஸ்டாப்பை அடிச்சிருவாங்க. உடனே கோர்ட் ஸ்டாப் என்ன பண்றாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் போடுறாரு. ஜட்ஜா ஏட்டா சொல்லிட்ட உடனே போலீஸுக்கு தகவல் சொன்னா கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு போலீஸ் சிவியரா ஏன்னா கோர்ட் ஸ்டாப் மேலே கை வச்சிட்டீங்களா, கோர்ட் உத்தரவு நிறைவேற்ற வந்திருக்காரு, அவரே அடிச்சிட்டீங்களான்னு பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த அக்யூஸ்ட் என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியும்? வந்தவர் பொது ஊழியர் என்று நம்புவதற்கு போதுமான காரணம் இல்லை ஒன்று, அல்லது அவர் முயற்சி செய்தார், பொது கடமையை ஆற்றினார், அல்லது பொது கடமை ஆற்றுவதற்கு முயற்சி செய்தார். அந்த முயற்சி செய்வதற்கு முன்பாக எழுத்துப்பூர்வமான உத்தரவு எதுவுமே எங்க கிட்ட காட்டல. ரெண்டு, கோர்ட்ல தான் வர கோர்ட் உத்தரவு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு எங்க கிட்ட காட்டல. ரெண்டு, மூன்றாவது தான் கோர்ட் பிடின்னு எங்க கிட்ட சொல்லலை. சாதாரண வந்து பண்ணாரு, இவர் சாதாரண மனுஷன் நினைச்சுதான் நாங்க அடிச்சிட்டோம், எனவே இது எங்களுடைய பிரைவேட் டிஃபென்ஸ் தான், நாங்கள் அவரை அடித்தது சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் எடுக்கலாம். அப்ப பப்ளிக் ஆபீசர் எப்படி நடந்துக்கணும்? அப்போ ஒரு நபருக்குடைய தற்காப்பு உரிமை செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி வருது? அப்ப ஒரு செய்கை செய்கிறவர்கள் அந்த உத்தரம்படி செயல்படுகிற அந்த பொது ஊழியர். அப்ப இது பப்ளிக் சர்வெண்ட் தான் சொல்லிட்டு அந்த அக்யூஸ்டுக்கு நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கணும். காரணம் இல்லைன்னா அந்த நபரை பப்ளிக் சர்வெண்ட் அடிச்சாலும் அது குற்றம் கிடையாது. அதாங்க விஷயமே. அப்படின்னா நீங்க தான் கோர்ட்ல இருந்து வரீங்களே, கோர்ட் ஆர்டர் காட்டுங்க அப்படின்னு நாம் கேட்கின்ற பொழுது அந்த எழுத்துப்பூர்வமான உத்தரவை வந்து அந்த கோர்ட் ஸ்டாப் காட்டணும். இது அப்படியே கிரிமினல் கோர்ட்டுக்கும் பொருந்தும். சில நேரங்கள்ல போலீஸ் ஆபீசர்கிட்ட அந்த பணியை செய்ய விடாம கோர்ட் வாரண்ட் தன்னுடைய கோர்ட் ஸ்டாஃப்க்கே கொடுப்பாங்க. இந்த வாரண்ட் கொடுக்குற அந்த வாரண்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அந்த மாதிரி செயல்படுத்த முடியும். சட்டத்துல இடம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அப்ப போறவங்க என்ன பண்ண, பப்ளிக் சர்வெண்ட் என்கிட்ட கோர்ட் உத்தரவு இருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன், உங்க சொத்தை ஜப்தி பண்ண வந்திருக்கேன், இதை பாருங்க கோர்ட் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். அதையும் ஷோ பண்ணணும், காட்டணும், கோர்ட் ஆர்டரையும் காட்டணும். அந்த கோர்ட் ஆர்டர் எப்படி இருக்கணும்? எழுத்துப்பூர்வமா இருக்கணும், ஸ்பீக்கிங் ஆர்டரா தான் இருக்கணும். அப்பதான் எதிர்பார்த்து தான் சொத்தை ஜப்தி பண்ண வந்திருக்காங்க, வீட்டுல இருக்க டேபிள் சேர் ஜப்தி பண்ண வந்திருக்காங்க, அல்லது கவர்மெண்ட் டெப்போல பஸ் நின்றுட்டு இருக்கும், அந்த டெப்போல இருக்கிற பஸ் வந்து இவர் எடுத்துட்டு வர எம்சிஓபி கேஸ்ல அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ப கோர்ட் உத்தரவு எடுத்துட்டு போற அந்த கோர்ட் ஆபீசர் என்ன பண்ணா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட். அப்ப பஸ் டெப்போல இருக்கிற மேனேஜர்ட்டே எல்லாத்தையும் காட்டணும், நான் கோர்ட்ல இருந்து வரேங்க, நான் இந்த ஸ்டாஃப்ங்க கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க, இந்த எம்சிஓபி கேஸ்ல வந்து நீங்க பணம் கட்டாம விட்டுருக்கீங்க, ஆக்சிடென்ட் கேஸ்ல ட்ரிபியூனல் எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதன் அடிப்படையில் இந்த பஸ்ஸை நாங்க வந்து ஜப்தி பண்றோம்னு சொல்லணும். இவங்களும் சொல்லணும், கோர்ட் உத்தரவையும் காட்டணும், அல்லது அந்த பிரான்ச் மேனேஜர் பிஎம், அந்த பிஎம் டெப்போ பிஎம் கேட்டாருன்னா அதை பாருங்க, கோர்ட் உத்தரவு கேட்டாருன்னா அந்த கோர்ட் உத்தரவு நீங்க காட்டணும், இந்த வேலையெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் எதுவும் செய்யாம நீங்க போயிட்டு டெப்போல இருக்கிற பஸ்ஸை எடுத்தீங்கன்னா, டெப்போல வேலை செய்யற கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவங்க இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே, அவங்க உங்களை போட்டு அடிச்சாங்கன்னா அது சட்டப்படி செல்லும், நியாயமானதான். அப்ப டெப்போல வந்து பஸ் திருட வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப பிரைவேட் டிஃபென்ஸ் எந்த இடத்துல எடுக்க முடியும், எந்த இடத்துல எடுக்க முடியாது, இந்த 2 எடுத்துக்காட்டு 3 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். சட்டத்தை படிக்கணும்னா நடைமுறை இப்படிதான் அப்ளை பண்ணும் சார்.